वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैक्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः क्षोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलां मान्यां गोदामनन्यशरणं प्रबध्ये नीलादुङ्गस्तनगिरिदडी शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिशतसरसिद्धमध्यापयन्ति चोच्चिष्टायां सृजिनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यैनमिदमिदं भूयैवास्तु भूयः अन्नवयல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதி என்னையும் மாற்றம் கடவா வண்ணமே நல்கு असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सन्तो मत्कार्यं साधय प्रभो மாலே மணிவண்ணா மர்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலனவண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாளுடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருளேலோரம்பாவாய் என்பது இன்றைய அனுசந்தான பாசனம். நாம் நேற்றைய தினம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதரதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவா என்பது பாசுரம். நேற்றுக்கு ஆரம்பித்து பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் என்னென்னா முதல் 5 பாசுரங்களிலே நோன்பு செய்ய வேண்டிய விதிகள், அதற்கு உண்டான எல்லா ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் செஞ்சு 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் ஒரு தோழிகளாக எழுப்பி அந்த தோழிகள் எல்லாரும் சேர்ந்து 16வது பாசுரம் முதல் ஒவ்வொருத்தராக எழுப்புகிறார். வாயிற்காப்பாளனை தொழுது உள்ள நுழைஞ்சு அப்புறம் நந்தகோபர், யசோதை பிராட்டி, பலராமன் இவாளெல்லாம் எழுப்பி பிறகு கிருஷ்ணனை எழுப்பணும். அதுக்கு முன்னாடி நப்பினை பிராட்டியை எழுப்பி அப்புறம் கிருஷ்ணனை எழுப்பி நப்பினை பிராட்டியும் கிருஷ்ணனையும் தனித்தனியாக எழுப்பி 2 பேரும் சேர்த்து எழுப்பி நப்பினை பிராட்டியும் இவா கோஷ்டியில் சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்புறாளாம். கிருஷ்ணனை எழுப்பி கிருஷ்ணன் எழுந்துண்டாச்சு. அங்கன்மாங்க அலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே, ஏன்னா பள்ளிக்கட்டிற்கீழே நாங்கள்லாம் வந்திருக்கோம், நாங்கள் சொல்ல பேச்செல்லாம் கேட்கணும், ஏந்திருக்கோன்னு கூப்பிட்றாளாம். அது மாதிரி ஏந்துனா கிருஷ்ணன் ஏந்துன்னு எங்கே வந்திருக்கேன்னு கேட்குறானாம். அதனால் உன்னோட கடாட்சம் எங்களுக்கு படணும். முதல்ல உன்னோட கடாட்சம் நீ கதவை திறந்து வரும்போது உன்னோட கடாட்சம் எங்கள் மேலே விழணும். அது எப்படி இருக்கணும்னு கேட்டால் நீ பள்ளிக்கட்டில் உட்காந்துக்கணும், இங்கே படுக்கையில் உட்காந்து கேட்கக்கூடாது, நாங்கள் வந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டோம்ங்கிறாளாம். அதனால் மாரிமலை மழைஞ்சல் மண்ணி கிடந்துரங்கம் என்ற பாசுரத்தில் எப்படி நடந்து வந்தான், சிங்காசனத்தில் அமர்ந்தாலாம் பார்த்தோம். அதன் பிறகு அவன் நடந்து வரும் அழகை பார்த்தார்கள். அவன் நடந்து வரும் அழகை பார்த்து அவனுக்கு ஏதாவது கண்ணெச்சில் பட்டுவிடுமோ திருஷ்டி பட்டுவிடுமோ என்று மங்களாசாசனமாக
அன்றி உலகம் வளர்ந்தா அடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று போற்றி பாடுகிறார்கள். 6 விதமான போற்றி பாடி அதற்கு பிறகு வந்து கேட்குறான், கிருஷ்ணன் கேட்குறான், 2 பேருக்கும் என்ன விஷயம், எதுக்கு வந்தேன்னு கேட்குறான். அவளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதரதியாக ஒளித்து வளர வரைக்கும் பார்த்தோம் நேற்றுக்கு. ஏன்னா அவன் ஒளித்து வளரான் இல்லையா? எங்கே வளரான்? முதல்ல தேவகி இடத்துல பிறந்தான், காராகிரகத்தில் பிறந்தான். அதனால அப்படி தேவகியோட ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி உயர்ந்தவள். அடுத்தது பார்த்தா இங்க யசோதயம் அந்த ஈக்குவல்ல அவனுக்கு ஒருத்தி மகனாய் ஒளித்து ஒருத்தி மகனாய் பிறந்தான். இவன் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்கின்றான். எப்படி வளர்கின்றான்? யசோதை இடத்துல ஒளித்து வளரப்படுகிறான் இல்லையா? கம்சனுக்கு பயந்து இங்க தேவகி வயிற்றிலே பிறந்த இடத்திலிருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து யசோதை இடத்துல விட்டுறாள் கிருஷ்ணனை. அந்த உதாரணங்கள்லாம் பார்த்தோம். அதெல்லாம் அப்படி விட்டவனே அவன் வளர்றான். எப்படி வளர்றான்? ஒளித்து வளர்றான். அதனால வெளியில தெரியாம. அதனால அவனை வெளியில தெரியாம இருக்க முடியுமா யாராவது? அவன் என்ன பண்ணான்? அவனோட சேஷ்டிதங்கள்லாம் நிறையா பார்த்தோம், மாயங்கள்லாம் பார்த்தோம், அவனோட பால லீலைகள்லாம் பார்த்தோம். என்ன பண்றான்னா ஒளித்து வளரான். அவன் வந்து பார்த்தா கண்ணன் தயிர் பால் முதலியவைகளை தன் வயிறாறு அமுது செய்து வளர்ந்தான். அவன் சாதாரண இங்கே வந்தா அப்படியா இருக்குன்னு கேட்டால் அவங்க சரி ஒரு காரணம், அங்கே காராகிரகத்தை தேவகிட்ட இருந்தால் என்ன கிடைக்கும் அங்கே. அதனால இங்கே வந்தான். அவனுக்கு இஷ்டம் என்னன்னு கேட்டால் பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம். அதனால தான் என்ன பண்ணுறான்னு இங்கே யசோதை இடத்துல பார்த்தா இங்கே ஆயர்குலத்தில் அதுக்கு எந்த விதமான குறைவே இல்லை. எனக்கு கண்ணன் பிறந்தோடனே ஒரு படி பால் கறந்தேன்னா ஒரு படி நெய்யாகுது. அப்படி விசேஷமாக அங்கே இருக்கான். தயிர் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். தயிர் வயிறார அமுது செய்கிறான். எப்போ பார்த்தாலும் பார்த்தா அவனுக்கு கையில் பார்த்தா வெண்ணையோட தான் இருப்பான். பாலில் பார்த்தா வாயில் பார்த்தா அங்கே வெண்ணையோட இது இருக்கும். அப்படி வயிறார அமுது செய்ய சந்தோஷமாக அங்கே பால லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அது அங்கே இருக்கிறவெல்லாம் கண்டு ரசனை பண்ணிட்டு இருக்கான். அதனால உலகத்தில் திருடன் என்னன்னா தன்னோட திருட்டு செயலை பிற அறியாத வகையில் செய்வான். அதனால திருடர்களாக என்ன பண்ணுவான்? மற்ற வாழ்க்கெல்லாம் தெரியக்கூடாது. திருடன் வந்து எல்லாரும் வாங்கோ நான் எனக்கு திருட போறேன் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணிட்டு பண்ணுவான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்னா யாருக்கும் தெரியாமல் அந்த திருடெல்லாம் பண்ணுவான். அதனால இவன் என்ன பண்ணானா தான் களவு எழும்படியாக செய்கிறான். இவனோட தன்னோட திருட்டுத்தனம் எல்லாருக்கும் தெரியும்படி செய்கிறானாம். இது இவனுக்கு ஒரு விசேஷம். அதனால மற்ற வாழ்க்கும் இவனுக்கு பெருமாளுக்கு சர்வேஸ்வரனுக்கு என்ன இவன் திருடுறது என்னென்ன யாரத்து என்ன திருடுறானோ ஒருத்தரோட மனசை திருடுறான். அதனால எம்பெருமான் கண்ணன் என்ன பண்றான்னா களவு நடக்கிறதுன்னா உத்தத்தரோட மனசுலேயும் இதயத்தில் இருக்கிறத திருடுறான். அவளோட இதயத்தை கொண்டு போய் பெருமாள்கிட்ட வைக்கும்படியாக அப்படி ஒரு விசேஷமான திருட்டை செய்கிறான். அதனால எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்கிறான். அதனால என்ன பண்றான்னு கேட்டா ஒரு இல்லத்திற்கு போறான். ஒரு இல்லத்திற்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு போய் நீ யாருன்னு கேட்குறான். ஒரு வீட்டுக்குள்ள போனோடனே நீ யாருன்னு கேட்குறான். அப்போ அந்த வீட்டு பெண் கேட்டோடனே இவன் வந்து சொல்லுவான், நீ என்ன யாருன்னு கேட்குற, இது என்னோட வீடுங்கிறானா. ஸோ அப்போ என்னன்னா சொல்லிட்டு சிரிப்பானாம். அந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ யாருன்னு என்ன கேட்குறேங்கிறானாம். அப்போது சரி அதெல்லாம் சரி, நீ உன்னோட வீடெல்லாம் சரி, இதெல்லாம் சொல்லதெல்லாம் சரி. அதனால் வெண்ணெய் வைத்து இருக்க மண்டாவில் கையை எதற்காக நுழைத்தான்? நீ வந்தது மாத்திரம் இல்லாமல் என்னோட வீட்டில் இருக்கிற அண்டா நிறையா வெண்ணெய் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போய் என் கையை நுழைச்சேன்னு கேட்குறாளாம். அவன் சொன்னான், பதில் சொல்கிறான், சும்மா வந்தேன், சும்மா கன்றுகளை மேய்க்க ஓட்டிகிட்டே வரும்போது அங்கே ஒரு கன்று எங்கேயோ காணாமல் போயிடுது. அங்கே சும்மா மாடெல்லாம் மேய்ச்சின்னு வரேன், அங்கே மாடெல்லாம் மேய்ச்சின்னு வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டியை காணும். அதனால் அந்த உரிமையாளருக்கு நான் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதனால் அந்த கண்ணுக்குட்டி என்னன்னா இந்த அண்டாவை இருக்குதான்னு பார்க்கறதுக்கோசரம் என்னை கையை விட்டு தேடின்னு இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதுபோல் அவன் செய்யக்கூடிய சேஷ்டிதங்கள். அதனால் உன்னோட திருட்டுத்தனம், அப்படிப்பட்ட திருட்டுத்தனம்லாம் பண்ணக்கூடியவன் அவன். அதனால் ஒளித்து வளர திரைக்கிலானாகி தான் தீங்கு நினைந்து கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயத்தில். பிறருடைய செழிப்பை பார்த்து இல்லை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், பிறருடைய செழிப்பை பார்த்து எவன் பொறாமை கொள்கிறானோ அவன் பாவி. அதனால மற்றவாளாம் ரொம்ப நன்னா இருக்காளே அப்படின்னு பார்க்குறோம். நிறைய இடத்துல இப்போ பார்க்கும்போது கண் திருஷ்டி பற்றோன்னு என்ன சொல்கிறோம்? அதுதான் சொல்ல, மற்றவா பார்த்து இவாள்லாம் இப்படி இருக்காளே, அதனால ரொம்ப செழிப்பாக இருக்காளே, நம்ம செல்வந்தராக இருக்காளே, நம்ம கையில் இதெல்லாம் இல்லையே, அவள் வீட்டில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவன் மகாபாவி. அதனால அவனவன் செய்த வினையை முன்னிட்டு அவனுக்கு தீமை உண்டாகிறது. அவள்லாம் செஞ்சக்கூடிய நன்மை பார்த்தா சில பேர் கேட்குறோம் இல்லையா, இவாள்லாம் நான் பெருமாளுக்கு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன், பெருமாளை போட்டுட்டே இருக்கேன், பாடிண்டே இருக்கேன், சோஸ்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன், பார்த்தா எனக்கு கட்டங்கள்லாம் நடக்குது. ஏன்னா அவவா செஞ்ச முன்பிறவி பாபங்களுக்கு தகுந்த மாதிரி அதற்கு பலன்லாம் கிடைக்குது அந்தந்த இடத்துல. அதனால அவனவனுக்கு பார்த்தா நன்மை தீமை உண்டாகிறது. அதனால இதை நினைத்து நாம் பிறரிடம் பொறாமை கொள்வது நியாயம் அல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால தரிக்கிலா நாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த
தான் தீங்கு நினைந்தன்னு மங்களாசாசனம் செய்ய வேண்டிய விஷயத்தில் தீங்கு நினைத்தாள் என்பது உரை. மங்களாசாசனம் பண்ணும்போது பெருமாளுக்கு பண்ணும்போது அதை வந்து தீங்கு நினைக்கிறது. அதனால அது தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து சாதுக்களிடத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சாதுக்களிடத்துல நாம் ஒரு குற்றம் செய்தால் அதனால் ஏற்படும் விளைவு செய்வோனுக்கு தான் உண்டாகும். யார்ட்டா சாதுக்கள் யார்ட்டா போகணும் பெரியவாழ்த்தெல்லாம் வச்சுக்கோங்களேன். பாகவதோத்தமர்கள் சாதுக்கள் வாழ்த்தெல்லாம் நம்ம ஏதாவது செஞ்சோன்னே அந்த குற்றம்லாம் பண்ணோன்னே அதனால அதோட விளைவு யாருக்குன்னு கேட்டால் யார் செய்யறாளோ அவளுக்கு தான் அந்த விளைவு. அதனால நீ போய் யாரையாவது போய் அந்த சாதுக்களுக்கு ஒரு ஒன்றும் ஏற்படாது. அவள் சாதுக்கள்னு பார்த்தா அவளை பேர்லேயே விடுக்கு சாதுக்கள் வா மூடின்னு இருப்பா. நீ சொல்ல சொல்ல என்ன பண்ணுறையோ அந்த அந்த பாவங்கள்லாம் யாருக்கு வந்து சேரணும், நமக்கு தான் வந்து சேரும். அதனால ஒருவருக்கு கேடு நினைப்பவன் நிச்சயமாக கெடுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம கேடு நினைச்சோன்னா அது யார் நினைக்கிறானோ அவளை தான் அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் சொல்லுவா இல்லையா பழமொழி, கெடுவான் கேடு நினைப்பான், அதெல்லாம் சொல்லுவா பாருங்க. அதுதான் அப்படிப்பட்ட. அதனால பிறருக்கு தீங்கை தனது உடலால் செய்யக்கூடிய இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பாசுரத்திலேருந்து. அதனால பிறருக்கு நம்ம என்ன பண்ணணும், தீங்கை தனது உடலால் செய்யக்கூடாது என்பது மாத்திரமல்ல, நம்ம உடலால் பிசிக்கலாக செய்யக்கூடாது மாத்திரம் இல்லாமல் மனசால கூட நினைக்கணும். மனதாலும் அவனுக்கு ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அதனால பகவானிடத்திலும் கூட துவேஷத்தை பாராட்டாமல் அவனுக்காக நன்மையே செய்ய வேண்டும். பகவான்கிட்ட கூட நம்ம துவேஷங்கள்லாம் வச்சுக்கூடாது. இந்த பகவான்கிட்ட போய் துவேஷங்கள்லாம் வைக்கிறோமோ நிறைய பேர் வைக்கிறா பாருங்க. அதனால அப்படிலாம் துவேஷங்கள்லாம் இல்லாமல் அவனுக்காக நன்மையே செய்ய வேண்டும். அதனால அந்த காரியங்களை செய்தாலும் மனதால் நினைத்தாலும் அந்த விளைவை சீக்கிரத்தில் அடைந்து விடுவான். தப்பாக ஏதாவது பண்ணாலும் அதோட விளைவு கிடைச்சிடும் உடனே. அதனால தெய்வம் நின்று கொள்ளலாம் சொல்லுவா பாருங்க அதெல்லாம். அதனால என்ன பண்ணோன்னு கேட்டால் அப்படி. அதனால அங்கு அப்பொழுது அவன் வியத்தோன்றியன் சிங்கப்பிரான்னு சொன்னோம் இல்லையா நரசிம்மத்தில். அவனால அப்போ வெறும் பகவானுக்குன்னு ஏதாவது நம்ம பண்ணக்கூடிய உடனே நடக்கும். அதனால நம்ம லேட்லாம் ஆகாது. அதனால இவன் செய்யும் பாப புண்ணியத்திற்கு தக்கவாறு எப்படி இருக்க செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள்லாம் தக்கவாறு எப்போ நடக்கும் சொல்ல முடியாது. 3 வருஷம் ஆகலாம், இல்லை 3 மாதம் ஆகலாம், இல்லை 3 பட்சம் ஆகலாம், இல்லை 3 தினங்கள் கூட என்ற விதத்தில் பலனை அடைந்து விடுவான். அதனால அப்படிப்பட்ட தீங்கு நினைக்கக்கூடாது. அதனால தான் தீங்கு நினைந்த அப்படி பகவானை துவேஷிப்பவன் நாக்கில் குட்டரோகம் வருங்கிறது சாஸ்திரம். அதனால யாராவது பகவானை துவேஷம்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவனோட நாக்கில் பார்த்தா குட்டரோகங்கள்லாம் வந்துடும். அதனால் நிறையா பேர் பார்க்கலாம், துவேஷம் பண்ணுறவாள்லாம் பார்த்தா என்ன பண்ணுறா அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்லாம் இருந்துன்னு இருக்கு இல்லையா. அதனால அப்படி குஷ்டரோகம் வந்துவிடும். அதனால குருடனாகி விடுவான். அதனால கண்ணு தெரியாது, பல விதமான இன்னல்களுக்கு ஏற்படுவான். அதனால இப்படி பல வகையில் துவேஷிப்பவனுக்கு நற்கதி இல்லை என்று தெரிந்தும் கம்சன் என்ன பண்றான், எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்றான்னா, இப்படி பல வகையில் துவேஷங்கள்லாம் பண்ணி என்னன்னா இதெல்லாம் யார கிருஷ்ணனை பல விதத்தில் தொந்தரவுலாம் பண்றான். அதனால நிந்திக்கிறான். அதனால பார்த்தா ஹிரண்யகசிபு நிந்திக்கிறான். அதனால அவளை என்ன பண்றான்னா பல வகையில் இங்க கம்சன் என்ன பண்றான்னா பல வகையில கிருஷ்ணனுக்கு தொந்தரவுலாம் கொடுக்கிறான், துவேஷிக்கிறான். அதனால நற்கதில் என்று தெரியும் அவனுக்கு. இருந்தாலும் என்ன பண்றான், கம்சன் எம்பெருமானிடத்தில் பகைமையை காட்டினான். அதனால தன்னோட தீய செயல்கள் தன்னையே பாதிக்கும் அல்லவா. அதனால ஒருத்தன் செஞ்ச தீய செயல்கள் யார் பாதிக்கும், அவனையும் பாதிக்கும். அதனால இவனால் அனுப்பப்பட்ட அசுரர்கள் அனைவரும் மாண்டனர். அதனால இவனால் அனுப்பப்பட்ட அசுரர்கள் எல்லாரையும் ஒருத்தரா அனுப்புறான் இல்லையா, பூதனையிலேருந்து ஒருத்தரா அனுப்புறான். ஏன்னா கிருஷ்ணனை கொள்வதற்காக பல விதமான செயல்கள்லாம் செய்யறான் இல்லையா. அதனால என்ன பண்றான்னு கேட்டா அவள் எல்லாரும் மாண்டனர். கம்சனம் மாண்டு போனான் கடைசியில. அதனால கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே. கருத்தை பிழப்பித்துன்னு கம்சனை அழிக்க எம்பெருமான் மதுரைக்கு வந்தான். கம்சனை அழிப்பதற்காக என்ன பண்ணான், கிருஷ்ணன் மதுரைக்கு வந்தான். அங்க அக்ரூரர் அக்ரூரர் கம்சன் கண்ணனை அழைத்தான் தனுர்யாகத்திற்கு. அங்க தனுர்யாகம் நடக்கிறது இல்லையா. அந்த தனுர்யாகத்திற்காக என்ன பண்றான்னு கேட்டால் அக்ரூரை கூப்பிட்டு கண்ணனையும் பலராமனையும் அழைச்சிடுவான் சொல்லலாம். எப்படியாவது பலராமனையும் கண்ணனையும் அழைத்து வர வேண்டும் என்று குவலையாபியிடம் யானை மூலம் என்ன பண்றான் அழிச்சுன்னு வர சொல்லலாம். தனுர்யாகத்திற்கு அழிச்சுன்னு வர சொல்லலாம். அக்ரூரை போய் அழிச்சுன்னு வர சந்தோஷம் தான் அவருக்கு, அது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு. அப்போ அழிச்சுன்னு வரும்போது என்ன பண்ணா, அழிச்சுன்னு யானைகள் மூலம் மல்லர்கள் மூலமாக குவலையாபியிடம் யானை, அதனால தான் சானூரன் முஷ்டிகன் இவாளெல்லாம் வச்சுட்டு கொண்டு அவர்களை அழித்து விடுவேன் என்று என்ன பண்றான், அதனால் பிளான்லாம் பண்ணுறான். அதனால் ஆயர்குலத்தில் இருந்து வந்த கண்ணன் பெருமை கொண்ட கம்சனுடைய வயத்தில் என்ன பண்ணுறான், அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இப்படி என்ன அழிக்க வரானே சொல்லிட்டு ஆயர்குலத்திலே பிறந்த கண்ணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கம்சனோட வயத்தில் போய் நெருப்பாகிறானாம். அதனால தான் கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் அப்படிப்பட்ட அவனோட வயிற்றில் போய் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நெருப்பாக நிற்கிறான். அதனால குவலையாபிடத்தையும் அழித்தான். அதனால் குவலையாபிடம் அதெல்லாம் அழித்தான். சானூரன் முட்டிங்கள்லாம் எல்லாத்தையும் அழித்து கம்சனோட வயத்தில் போய் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே. அதே போல கம்சன் மூலமாக நமக்கு கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு வருமோ என்று 2 இடத்துல பார்த்தா அந்த நெருப்பை பற்றி சொல்லுவாங்க. கம்சனோட வயத்தில் கண்ணன் நெருப்பாக போய் நின்னான். அதனால அது போல கம்சன் மூலமாக
நம்மளோட பார்த்தா அந்த அந்த இதெல்லாம் நடக்கிறது, அந்த யுத்தங்கள்லாம் நடக்கிறது. 2 சின்ன குழந்தைகள், பெரிய பெரிய மல்லர்கள்லாம் இருக்கா. அந்த கதையெல்லாம் பார்த்தோம், விருத்தாந்தத்தெல்லாம் பார்த்தோம். சாவன் உரன்முட்டிகன் அப்படியெல்லாம், அப்புறம் யானையெல்லாம் விட்டு மிதிக்கிறதுக்கு சண்டையெல்லாம் போட வச்சான் இல்லையா. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ், இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். அதனால் எப்படி இருக்கிறா, 6 அடிக்கிறா, அதனால் 4 அடிக்கிறா, அதனால் அவுட்டா, அதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் இருக்கிறவாள் எப்படி எப்படி மனசுக்கு கவலைப்படுவா இல்லையா. அதனால பெட்டெல்லாம் வைக்கிறா இல்லையா. அதனால் அதெல்லாம் நிறையா அந்த மாதிரி விஷயத்தில் இங்கே இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன பண்ணான்னு கேட்டால், இவெல்லாம் பார்த்துன்னுக்கா. பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால், உடனே மனசில் என்ன பண்ணுறதான் இவாளுக்கெல்லாம் அழுக வருதான். என்னடா இந்த 2 சின்ன குழந்தைகளை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் கம்சன் பண்ணானே, அதனால் இந்த கண்ணனுக்கு இந்த குழந்தைகளுக்கு என்ன தீங்கு வருமோ என்று ஆயர்கள் என்னன்னா, ஆய்ப்பாடி பெண்கள், வசுதேவ முதலிகள் எல்லாரும் சோகப்பட்டார்கள். அதனால எல்லாரும் வருத்தப்பட்டு கண்ணீரும் உட்காந்துருக்கா. பாவம் இந்த குழந்தைகளுக்கு என்ன நேரமோ கம்சன் இதெல்லாம் பண்ணுறானே, என்ன இவாளுக்கு தெரியாது, சர்வேஸ்வரன் அந்த ஒரு நிமிஷத்தில் மறந்துடுறா. அதனால அந்த சோக அக்னி தான் என்னாச்சுன்னு கேட்டால், இவாளெல்லாம் படுற அந்த சோகமாக பண்ணக்கூடிய அந்த அக்னி என்னன்னு கேட்டால், கம்சன் உதரத்தில் வைக்கப்பட்டு அவனை கொண்டு விட்டதாம். அதனால இவாளோட எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட பாவத்திற்கும் ஆளாக அதையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதனால எல்லாரும் சேர்ந்து மனது வருத்தப்பட்டு எல்லாரும் வருத்தப்பட்டான்னா, அந்த வருத்தப்பட்டக்கூடிய அந்த வருத்தத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த வருத்தம் எப்படின்னா அக்னியாக மாறி கம்சனோட வயத்துல வச்சு உதரத்தில் வைக்கப்பட்டு அவனை கொண்டு விட்டதாம். அதனால நெருப்பென்ற நின்ற நெடுமாலே நெருப்பாக கம்சனோட வயத்துல போய் சேர்ந்துதான். நெடுமாலைன்னா என்ன, பெருமாளை வர்ணிக்கிற இப்படிலாம் செஞ்சவனே கிருஷ்ணனை பத்தி சொல்லலாம். அதனால கம்சன் உனக்கு பகைவன், அதனால பல தீமைகள்லாம் செஞ்சான். அவனது பாவத்தை அடித்து அவனுக்கு நற்கதி பெற செய்தான். பெருமாள் பார்த்தா என்ன, ஒரு அவதாரத்திலும் பார்த்தா என்ன பண்ணான்னு கேட்டால், ஒருத்தரையும் அழிக்கும் போது அவளுக்கு கடைசியில் பார்த்தா நற்கதி தான் நடக்கிறது. ஏன்னா அவள்லாம் முதல்ல சொன்ன மாதிரி முதல் பாசுரத்திலாம் சொன்னான், அவளுக்கெல்லாம் ஏற்பட்டது என்னென்னா ஒரு சாபம். இந்த சாப விமோசனத்திற்கு யார் இருக்கான்னு கேட்டால் எம்பெருமான்ட்டான். பெருமாளோட திருவடி அடையணும். அவள்லாம் திருவடி எம்பெருமானோட திருவடியை அவனை பெருமாளோட அப்படி இருக்கணுங்கிறது. அவளோட சாப விமோசனம் எப்படி கிடைக்கும்னு கேட்டால், சாப விமோசனம் பெருமாளாவது பல வகையால் கிடைக்கும் சொல்லி அவர் ஒரு அவதாரம் நடக்கிறது இல்லையா. அதனால அப்படி என்ன அவன் என்ன பண்ணான்னு கேட்டால், கம்சனுக்கு ஒரு சாபத்தினால் ஏற்பட்டது தான். அதனால உண்மையிலேயே அவன் பெருமாளை பகவானை அழிக்கணும்னு அவனோட எண்ணம் கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணுங்கிறது அதுவும் பெருமாளோட சித்தம் தான் இல்லையா. அதனால பாபத்தெல்லாம் அடித்தான், அவனுக்கு நற்கதி பெற செய்தான். அதனால என்றால் நீ நெடுமாறலோ அப்படிப்பட்டவன், என்ன எல்லாருக்கும் பகைவர்களுக்கும் நீ என்ன நல்ல கதியை கொடுக்கக்கூடியவன்றதுனால நீ நெடுமாறு நெருப்பென்ற நின்ற நெடுமாலே, அப்படி கஞ்சன் வயிற்றில் போய் நெருப்பாயிருந்து அப்படி நீ அவனுக்கும் நல்ல கதியை கொடுத்தாயல்லவா. அதனால நீ நெடுப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் கேட்கிறான் இல்லையா. கண்ணன் கேட்கிறான், நீங்களாம் எதுக்கு இங்க வந்து காரணம் என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். கேட்க ஆரம்பிச்சோன்னே இவன் சொல்றா. அதனால அந்த கண்ணனை பத்தி விசேஷமா அங்க சொல்லலாம். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து நீ ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த அந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே, அப்படி நெருப்பாக நின்ற நெடுமாலே. அதனால உன்னை அறுத்தித்து வந்தோம். நாங்கள்லாம் எதுக்கோதம் வந்திருக்கோம்னா உன்னை அறுத்தித்து வந்தோம். திருப்பி சொல்லலாம், எதுக்கு வந்து கேட்கிறா, உன்னை அறுத்தித்து வந்தோம். அப்புறம் கடைசியில பார்த்தா உன்னையே அறுத்தித்து வந்தோம். ஆண்டாளுங்கன்னா ஒருத்தி மகனா என்று ஆரம்பித்து உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று சொல்கிறபடியா இவளுக்கு கண்ணனிடத்தில் அதிகமான அபினிவேசம் காணப்படுகிறது. என்ன, உன்னை அறுத்தித்து வந்தோம் சொல்ல மாத்திரம் இல்லை, உன்னையே அறுத்தித்து வந்தோம்னா என்ன ஜாஸ்தி இல்லையா. அதனால அந்த எழுத்து சொல்லும்போது என்னென்ன அப்படின்னா ஜாஸ்தி இருக்கிறதுனால அப்படி ரொம்ப அழுத்தமா சொல்லுவோம் இல்லையா. அதனால உன்னையே அழித்தித்து வந்தோம். அதனால சொல்லி தொலைடா அப்படிங்கிறான், சொல்லுங்கோ அப்படிங்கிறா. சொல்லி தொலைடான்னா அழுத்தமா சொல்லும்போது அந்த வார்த்தைகளாம். அது மாதிரி இவாளும் என்ன பண்ணான்னு கேட்டா, உன்னையே அறுத்தித்து வந்தோம்னா கண்ணனிடத்தில் அதிகமான அபினிவேசம் காட்டப்படுகிறது இவாளுக்கு. அதனால எம்பெருமானுடைய பாக்கியம் செய்வர்களுக்கு பெருமாள் அடையணும்னு கேட்டா அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும் இல்லையா. அதனால பூஜை பண்ணணும்னு கேட்டா, காலம்பரை எழுந்துக்கணும்னு கேட்டா ஒரு பாக்கியம் வேணும். மார்கழி மாசத்துல சீக்கிரமாக எழுந்து பெருமாளுக்கு தனுர்மாச பூஜைகள்லாம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். அதனால எம்பெருமான துதிப்பாடணும்னு கேட்டா ஒரு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். அதனால பக்தி என்பது முன்பிறவையில் பல வேள்விகளை செய்திருக்க வேண்டும். நம்ம பக்தி பண்ணணும்னா அதுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருதம் சொல்லுவோம் இல்லையா. அதனால முன்பிறவையில் நம்ம பல வேள்விகள்லாம் பண்ணியிருக்கணும். அதனால பெரியவர்களுக்கெல்லாம் நிறையா பணிவிடைகள்லாம் பண்ணிருக்கணும். பெரியவாளுக்கெல்லாம் நிறைய சேவை பண்ணணும். அதனால அவளுக்கு சேவைகள்லாம் பண்ணியிருக்க வேண்டும். பல நோன்புகளை அனுஷ்டிருக்க வேண்டும். பல விதமான நோன்புகளாம் அனுஷ்டித்திருக்க வேண்டும். அதனால் அப்படி இருந்தால் தான் பலருக்கும் கிடைக்காத பல கஷ்டங்களை அகற்றக்கூடிய பக்தி கிடைக்கும். அதனால் பக்தி எப்படி கிடைக்குன்னு கேட்டேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால பல கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதெல்லாம் அகன்றுவிடும். அப்படி நமக்கு பக்தி வளரும். அதனால பக்தர்களின் அழுகையை களைந்தவனும் தன்மையை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்தில் பக்தி உண்டாகும். அதனால அப்படிப்பட்ட
நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் அந்த எம்பெருமான். அதனால கண்ணன், கிருஷ்ணன் என்ன வேணா சொல்லுங்க. அப்படிப்பட்ட எம்பெருமான் இடத்தில் நமக்கு பக்தி உண்டாகும். பக்தி உண்டாகத்திற்கு இதெல்லாம் நம்ம முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருந்தா நமக்கு பக்தி உண்டாகும். அதனால அப்படி பக்தி நன்மையை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்திலும் நமக்கு பக்தி உண்டாகும். அதெல்லாம் இவாளுக்கு கிடைச்சிது. அதனால உன்னை அரித்தித்து வந்தோம், அதனால உன்னையே அரித்தித்து வந்தோம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் சரி, உன்னை அரித்தித்து வந்தோம். கணவன் என்ன பண்றான்னு கேட்டா நல்நடத்தை அற்றவன். அதனால இவாளாம் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. கணவன் நடத்தை அற்றவன், முதிர்ந்தவன். சில பேர்லாம் என்ன பண்ணுவா, கணவன் வந்து நல்ல நடத்தை இல்லாதவன், வயசாக எடுத்து முதிர்ந்தவன், தௌர்பாகியம் உடையவன். சில பேர் கணவன் சொல்வா இல்லையா, நீ வந்தவனே எனக்கு அதிர்ஷ்டங்களாம் இல்லை, தௌர்பாகியம் உடையவன், அறிவில்லாதவன், ரோகம் உள்ளவன், பணம் இல்லாதவன். இவ்வாறு பல குற்றங்கள்லாம் அவன் சுமத்தி இருப்பினும் அவனை விட்டு திரஸ்கரித்து என்னிடம் வருவதே தகாத செயல். அதனால என்ன பண்ணான், அப்படிப்பட்ட இவெல்லாம் திரஸ்கரித்துட்டு எங்கிட்ட வர தகாத செயல். அதனால இது பெண்களுக்கு தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி செஞ்சானா பெண்களுக்கு தோஷத்தை கொடுக்கும். அதனால அப்பொழுது அந்த பெண்கள்லாம் என்னன்னா கண்களில் தாரை தாரையாக நீர் பெருக்கி கொண்டு வாழ என்ன பண்றாலாம், தாரை தாரையாக நீர் பெருக்கி கொண்டு நாங்கள் பக்தர்களாக உன்னிடம் வந்திருக்கிறோம், நீ யசோதையின் பிள்ளை என்று. அதனால இவாளெல்லாம் நாங்களும் சொல்லலாம், கண்ணன் சொல்றான் இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணா பெண்களுக்கு தோஷம் ஏற்படும், அதனால உங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேளே சொல்லி கேட்கிறானா. அதனால என்ன பண்றான்னு கேட்டா இந்த நிகழ்வுகள்லாம் உங்க வீட்டில் நடக்கிறது போல இருக்கு. அதனால என்னை வந்து அரித்தித்து வந்தோன்னு சொல்லி வந்திருக்கேள். அதனால உங்க வீட்டில் பார்த்தா உன்னோட கணவன் நடத்தைக்கு அற்றவன், அதனால இந்த பல விதமான தோஷங்கள்லாம் சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்திருக்கீள், அதனால பாவச் செயலாகும், அதனால பண்ணக்கூடாது. அப்போ அவள்லாம் சொன்னாலும் கண்ணில் தாரை அப்படிலாம் கண்ணு சொன்னோடனே கண்ணில் தாரை தண்ணீர் வருது. அதனால கண்ணீர் பெருக்கி கொண்டு என்ன பண்ணான்னு கேட்டா கிருஷ்ணன்ட்ட சொல்லலாம், நாங்கள்லாம் எப்படி வந்திருக்கோம்னா பக்தி செய்ய வந்திருக்கோம், பக்தர்களாக வந்திருக்கோம். அதனால நீ யசோதையின் பிள்ளை என்று. அதனால நீ யசோதைக்கு மாத்திரம் பிள்ளை இல்லை, சகல பிராணிகளுக்கும் அந்தராத்மா. ஒரு பிராணிகள்ல உள்ள கட்டவர பிரமாணம் இருக்குள்ள அந்தராத்மா. அப்படிப்பட்ட நீ யாருன்னு கேட்டா கண்ணனை பார்த்து சொல்லலாம், நீ அந்தராத்மா. அதனால உலகத்தை ரட்சிப்பதற்காக இங்க வந்துள்ளாய். அதனால நீ எதுக்கோசரம் வந்திருக்க, உலகத்தில் இருக்க அத்தனை எல்லாரையும் காப்பாற்றுறது ரட்சிப்பதற்கோசரம் நீ அவதாரம் எடுத்து வந்திருக்கிற. அதனால இதை நாங்கள் அறிந்துள்ளோம், அதனால எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, அதனால நாங்கள்லாம் அறிந்துள்ளோம் கண்ணா. அதனால பர்த்தா, புதல்வன், பந்துக்கள் இவர்களை பின்தொடர வேண்டும் என்று எங்களுக்கு உபதேசம் செய்தா. அதனால நீ என்ன பண்ற, இதெல்லாம் எங்களுக்கு நீ உபதேசம் பண்ற, அதனால எங்களுக்குலாம் தெரியாதா, தெரியும், நிச்சயமா தெரியும். அதனால நீ வந்து என்னன்னா சகல பிராணிகளுக்கும் ஒரு அந்தராத்மா. அதனால நீ எல்லாருக்கும் ரட்சிப்பதற்காக வந்திருக்க, அதனால் நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதனால இது உண்மை. அதனால நாங்களும் அவ்வாறு நினைத்து இங்கு வந்தோம், நாங்களும் அதெல்லாம் நினைச்சுதான் வந்திருக்கோம், நீ சொல்ல மாதிரி நாங்களும் தப்பா வரல. அதனால ஜெகத்பதியாக விளங்கும் நீயலோ எங்களுக்கு பதி. அதனால இந்த சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய நீதான் வந்து எங்களுக்கு பதி. அதனால எல்லாமே பதி மாத்திரம் இல்லாம அதனால பதி. உன்னை தவிர மற்றவர்களை பதியாக வரித்தால் தான் எங்களுக்கு தோஷம் உண்டாகுவா பதில் சொல்லலாம். கண்ணன் சொன்னோடனே அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு நாங்கள் வேற யாராவது கணவனாக நினைச்சானா எங்களுக்கு தான் தோஷம் உண்டாகும். அதனால உன்னை அரித்தித்து வந்தோம், அதனால உன்கிட்டே வந்திருக்கோம், அதனால உன்னோட மனைவிகளாக வந்திருக்கோம், உன்னதான் வந்து கணவனாக ஏற்றுக்கொள்ளணும்னு வந்திருக்கோம் சொல்லலாம். அதனால பர்த்தாவுக்கு பணிவிடை செய்தல் பெண்களுக்கு முக்கிய தர்மம். அதனால பர்த்தா வந்து கணவனுக்கு பணிவிடை செய்தெல்லாம் வந்து பெண்களோட முக்கிய தர்மம் என்று சொல்லி உன் தாயான கௌசல்யே என்னென்ன உன் தந்தையான தசரதனுக்கு என்ன சொல்றாளாம். அதனால சொல்றாளாம், வந்து ராமன் சொல்லியிருக்கான் இல்லையா, பர்த்தாவிற்கு பணிவிடை செய்தல் பெண்களுக்கு மிக முக்கியமான தர்மம். அதனால அந்த தர்மம் வந்து சொல்லி உன் தாயான ராமாவதாரத்தில் என்ன பண்ண, கௌசல்யை வந்து உன் தாயான தந்தையான தசரதனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு கைங்கரியம் பண்ணணும். தாயார்கிட்ட சொல்லிடுறான் இல்லையா, காட்டுக்கு வரேன்னு கேட்குறா கௌசல்யா கேட்டோன்னு நீ வர முடியாது, உன்னோட தர்மம் என்னன்னு கேட்டால் தசரதனுக்கு உன்னோட கணவனுக்கு நீ வந்து என்ன பண்ணணும், பணிவிடை செய்ய வேண்டும் என்று அழைத்து செல்ல மாட்டா என்று சொன்னேன் இல்லையா ராமாவதாரத்தில். அதனால பர்த்தா சிசுஷை பெண்களின் தர்மமானபடியால் அதுவே காரணமாக கொண்டு என்னை உன்னிடம் அழைத்து செல்ல வேண்டாமா கேட்கிறாளாம். அதனால பர்த்தா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் அவள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் மனைவி வந்து பர்த்தாவுக்கு சிசுஷை பண்ணணும், நாங்கள்லாம் உன்னோட மனைவியாக இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது எங்களை நீ அழைத்து செல்ல வேண்டாமா என்று பாடுகிறாளாம். அதனால இந்த இடத்துல நாங்கள்லாம் உனது மனைவியாக இருக்க ஆசைப்பட்டு தான் வந்திருக்கோம், அதனால உன்னை அரித்தித்து வந்தோம் அப்படி விசேஷமா அனுபவிக்கிறாங்க. அதனால உன்னை அரித்தித்து வந்தோம்னா அடுத்து என்ன பொருள் கேட்டா ஒன்னொன்னு. ஒரு சமயம் கிருஷ்ணன் என்ன பண்றான், நடுவிடத்துல விருந்தாவனத்துல புல்லாங்குழலாம் ஊத ஆரம்பிக்கிறான். ராத்திரியில புல்லாங்குழலாம் ஊதுறான் பாதிராத்திரியில. இதை கேட்ட ஆயர்வாடி பெண்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டா ஒருவருக்கு ஒரு அறியாமல், ஏன்னா புல்லாங்குழல் இசை கேட்டோடனே அவெல்லாம் ஒருத்தருக்கு தெரியாம என்ன பண்றான்னு கேட்டா அவன் புல்லாங்குழல் இசைப்பட்டு என்ன நடக்கிறதுன்னு தெரியல, புல்லாங்குழல் இசையில வசப்பட்டு
பெற்றோர்களையும் மதியாமல் பெரியவர்களாம் சொல்ல பாதி ராத்திரியில் நடுநிசையில் போகிறேன் நடுநிசையெல்லாம் பாதி ராத்திரிலாம் போகலாமான்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். சாதாரணமாக அங்கே ராத்திரியில் வெளியில் கிளம்பி நம்ம பாத்தில் குழந்தைகள்லாம் சில குழந்தைகள்லாம் சினிமாக்கெல்லாம் போகும், ராத்திரி செகண்ட் ஷோலாம் போகும். ராத்திரி 11 மணிக்கு கிளம்பி போயிட்டு ராத்திரி 1 மணி 2 மணிக்கு பெரியவாள்லாம் சொல்லுவாள், ஏண்டா ராத்திரி பாதி ராத்திரியில் போகிறேன் நடுநிசையில் போகிறீங்களே அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு காதில் வாங்க மாட்டாள். ஏன்னா அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், அதனால் தான் செய்யக்கூடிய அந்த ராத்திரியில் பாதி ராத்திரியில் என்ன செய்யணுமோ அந்த விருப்பத்தினால அவர்கள்லாம் போகிறா. அந்த மாதிரி இவருக்கு புல்லாங்குழல் இசை கேட்குறாளாம். புல்லாங்குழல் இசை கேட்டோடனே அங்கே இருக்கிற எங்கள் விருந்தாவனத்தில் புல்லாங்குழல் ஊதினோடனே இங்கே கேட்ட ஆயர்வாடி பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவருக்கு ஒரு அறியாமல் ஒருத்தருக்கு ஒரு தெரியாது, அதனால ஒருத்தர் சொல்லிக்க மாட்டான். அதனால இவன் புல்லாங்குழல் இசைக்கு வசப்பட்டு பெற்றோர்களே மதியாமல், முக்கியமானதான் பெற்றோர்கள் சொல்லியும் கேட்கல, அதனால இவன் இருக்கும் இடம் வந்து சேர்ந்தாள். எங்கே புல்லாங்குழல் கேட்கறதோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்னெல்லாம் பண்ணிட்டு வரான்னு பார்த்தா பால் கறப்புறர்கள்லாம் அந்த செயலை அப்படியே விட்டனர். அவனா அங்கே பார்த்தா பால் கறந்து எப்போ பார்த்தாலும் விடிய காலம் பாதி ராத்திரியெல்லாம் ஆரம்பிக்கும் இல்லையா, பால் கறப்பா. அவெல்லாம் பாதி பால் கறந்துட்டே இருப்பா. அந்த புல்லாங்குழல் இசை கேட்டோடனே அப்படியே மறந்து போயிடுவான், அப்படியே ஓடி வந்துட்டாளாம். அதனால இன்னொன்று என்னன்னு கேட்டால் பாலை கறந்து அடுப்பேற வைத்து சொல்லுவா இல்லையா, அதனால பாலை கறந்து அடுப்பில் வச்சோடனே பால் பொங்கிவிடும் என்கிற எண்ணம் இல்லாமல் பாலை வச்சுட்டு போயிடுவா. அவள் பாட்டில் புல்லாங்குழல் இசை கேட்கும், பாலை கடந்து வச்ச உடனே இந்த பால் பொங்குமே ஏதாவது ஆகுமே அவளுக்கு அந்த எண்ணெல்லாம் மறந்து போயிடுமா. அதனால இவனிடம் வந்து சேர்வார்கள். அதனால மாமியார் மாமனார் கணவன் இவர்களுக்கு பணிவிடை செய்வார்களும் அவர். அதனால இப்போ மருமகளாக என்ன பண்ணுவான்னு கேட்டால் மாமனார் மாமியார் கணவன் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருப்பா. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துடுவாளாம். அதனால் அடுத்து பார்த்தா தன்னோட மடியில் அமர்ந்து பால் பருகும் குழந்தையை பண்ண என்ன பண்ணுவாங்க, மடியில் பால் கொடுத்துட்டே இருப்பாளாம் குழந்தைகளுக்கு. மடியில் குழந்தை இருக்கும்போது புல்லாங்குழல் சத்தம் கேட்டோன்னு அப்படியே தூக்கி விட்டுட்டு உதறி விட்டுட்டு போயிடுவாளாம். அதனால அப்படி ஓடி போடுவாளாம். போஜனம் செய்வர்களாம் என்னன்னு கேட்டால் சாதாரண சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான். போஜனம்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த வாயில அன்னத்தோடு வந்து பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடுவாளாம். அதனால எதுக்குன்னு கேட்டால் அந்த புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டு வாழலாம் என்ன பண்ணுவான்னா அப்படி பாதி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அன்னத்தில் வாயில சாப்பிட்டுட்டே சில பேர்லாம் பார்க்குறோம். அதனால நாழியாச்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகும்போது என்ன பண்ணுவா, பாதி சாப்பிட்டுட்டே போவா, காரில் சாப்பிட்டுட்டே போவா, ரோடில் நடந்துட்டே போவா. அது மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பார்க்கணும். காலம்புற ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் நாழியாச்சுன்னா குழந்தைகள் தூங்கி போயிடுமோ, இல்லை பஸ் வந்துடும் வேன் வந்துடும் சொன்னால் என்ன பண்ணுவான், நடந்து வரும்போது என்ன பண்ணுவான்னு வாயில ஏதாவது சாப்பாடு டிஃபனை வாயில ஓட்டிகிட்டே வருவா. பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்குறோம். அதனால அப்படி என்ன பண்ணுறான்னு கேட்டால் இவ சாப்பிட்டுட்டே இருப்பாளாம். சாப்பிட்டுட்டே இருக்கிறது சத்தம் கேட்கும், புல்லாங்குழல் இசை கேட்கும். அந்த புல்லாங்குழல் இசையில மயங்கி போய் என்ன பண்ண சாப்பிட்டுட்டே வாயில சாப்பாடோடு வருவாளாம். அதனால அவர்கள் செய்யும் செயலை மறந்து என்னன்னு கேட்டால் தான் செய்கிற செயலாம் மறந்து போயிடுமாம், என்ன செய்யறோங்கிறது தெரியாதாம். அதனால அந்த புல்லாங்குழல் இசையில மயங்கி போய் என்ன பண்ணுவாளாம், கண்ணனிடம் ஓடி வந்தனர். அதனால இவ்வாறு இவர்கள் ஓடி வரும் பார்த்த கண்ணன் என்ன பண்றார், ஓடி வரானே. அதனால என்ன பெரியவர்கள் சொன்னும் கேட்கல, நடுநிசையில வரையில அதெல்லாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர்களை பார்த்து இரவு பயங்கரமானது, ராத்திரிலாம் ரொம்ப பயங்கரமான ராத்திரி, இந்த மாதிரிலாம் திரும்பி எல்லாம் ஓடி வரக்கூடாது, துஷ்ட பிராணிகள்லாம் வசிக்கும் காடு அது அங்க, அதனால நீங்கள் வருவது உச்சிதமில்லைன்னு சொல்லலாம். அதனால கண்ணன் சொல்லலாம் இவாளை பார்த்து இப்படியெல்லாம் ஓடி வராதுங்கோ, நடுநிசையில வரக்கூடாது, பாதிராத்திரிலாம் வரக்கூடாது. அதனால தாய் தந்தை கணவர் சகோதரர்கள் உங்களை தேடுவார். உங்க வீட்டில் இருக்கிறவாள் என்ன பண்ணுவா, பாதி ராத்திரி நீங்க பார்த்து கிளம்பி வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவள் சொல்லதை கேட்கல, சில பேர் தெரிஞ்சு வருவா, சில பேர் தெரியாம வருவா, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவெல்லாம் தூங்கின்னு இருப்பா. அப்படிலாம் இருக்கும்போது திரும்பி எழுந்துன்னு பார்த்தானா உங்களை தான் தேடுவா, காணும் தேடுவா. அதெல்லாம் பண்ணாதீங்கோ, வராதிங்கோ, பாதி ராத்திரியில் வராதுங்க கண்ணன் உபதேசம் பண்ணானாம். அதனால இவ்வாறு சாகசமான செயலை செய்யலாகாது. அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, சாகசமான செயலாம் பண்ணாதீங்கோ, அதனால பாதி ராத்திரியெல்லாம் வராதிங்கன்னு சொல்லலாம். அதனால ஆழ்வார் விசேஷமாக அந்த விஷயத்தை வந்து சொல்லலாம். பெரிய ஆழ்வார் வந்து சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கோட செவ்வாய் கொப்பளிக்க குருபெயர் புருவம் கடலளிப்ப கோவிந்தன் குழல் கொடுவூதின போது இவாளெல்லாம் மாத்திரம் இல்ல. அதனால இந்த மனிதர்கள்லாம் மாத்திரம் மாயர்கள்லாம் மாத்திரம் ஓடிவல்ல, அங்க பார்த்தா மேல விசேஷமா அனுபவிக்கணும். பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கு செவியாட்டகில்லாவே. பறவையின் கணங்கள்லாம் என்ன பண்றதான், கூடு துறந்து போச்சு. இவாள்லாம் எப்படி வராளோ அந்த மாதிரி பறவைகள்லாம் என்ன பண்ண, கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப அங்க வந்து காட்டுல வந்து படுத்துருக்கு, கண்ணோட புல்லாங்குழல் இசை பார்த்து மயங்கி வந்து படுத்துருக்கான். அதனால கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கு செவியாட்டகில்லாவே. மாடுகள்லாம் என்ன பண்றதாம், அங்க வந்து காலை நீட்டி படுத்துருக்கு, காதை அசைக்கிறதுக்கு அப்படி காதை ஆட்டுறதுக்கு மறந்து போச்சாம்.
அதனால திரண்டழு தழை மழை முகில் வண்ணன் செங்கமல மலச்சூழ் வண்டினம் போல சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழி. அப்படிப்பட்ட கண்ணன் என்ன திரண்டழு தழைமழை முகில் வண்ணன் என்ன பண்றான்னு கேட்டா, செங்கமல மலர் சூழ வண்டினம் போலே, அவனோட கூந்தல் எப்படி இருக்குன்னு கேட்டா, செங்கமல மலர் சூழ வண்டினம் போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான். அப்படி வந்து கிருஷ்ணனோட முகத்தை பார்க்கணும், அப்படி அழக பார்க்கணும், அவன் புல்லாங்குழல் ஊதுறத பார்க்கணும். அப்படி தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழி. அப்படிப்பட்ட குழலோசை வழியே வர சப்தத்தினால நாதத்தினால என்னன்னு கேட்டா, மருண்டுமான் கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லம் கடைவாய் வழி சோர. அங்க இருக்கக்கூடிய பிராணிகளாம் என்ன பண்ணதாம், தான் வந்து சாப்பிட்டு புல்ல மேயுது, புல்ல மேய்ஞ்சிட்டு சத்தத்தை கேட்டோன்னா திரும்பி அசை போட மறந்து போறதாம். அதனால கடைவாய் வழி சோர இரண்டு பாடம் துலங்காப்புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல. அப்படி அசைவாக அப்படி ஸ்டாச்சுன்னு சொல்லமா இல்லையா, அதனால குழந்தைகள்லாம் விட ஸ்டாச்சு அப்படிங்கும். அந்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறதாம். அதனால அசைவற்று நிற்கிறதாம், சத்தத்தை கேட்டு புல்லாங்கல் கேட்டு எழுத சித்திரங்கள் போல நின்றனவே என்று பெரியாழ்வார் 10 பாசுரங்கள். அதனால இந்த ஆயர்பண்கள் மாத்திரம் ஓடிவல்ல, அங்க இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களுமா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், எல்லாமே கண்ணனோட குழலோசை கேட்டு அப்படி வருது. அதை ரொம்ப விசேஷமா அனுபவிக்க பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார். அதனால எப்படி என்னன்னு கேட்டா, அவெல்லாம் வராலாம் அதனால உன்னை அறுத்து வந்தோம், அதனால நீதான் எங்களுக்கு எல்லாமே, தாயாய் தந்தையாய் மக்களாய் மட்டுமா எல்லாமே நீதான் எங்களுக்கு. அதனால உன்னை அரித்தித்து வந்தோம், நீதான் எங்களுக்கு கணவன். அதனால நீ சொல்ல மாதிரி அந்த பாபக் செயல்களாம் நாங்கள்லாம் செய்ய மாட்டோம், நீ எல்லாருக்கும் ரட்சகன் நீ தான் சொல்லி விசேஷமாக உன்னை அரித்தித்து வந்தோம் பரதருதியாகில், உன்னிடத்தில் பறை அரித்தித்து வந்தோம். நாங்கள்லாம் என்னன்னு கேட்டா, உன்னை அடைவதற்காக நாங்கள் இங்கு வந்தோம். அதனால நாங்கள்லாம் உன்னை அடைவதற்காக வந்திருக்கோம். நோன்பிற்கு வேண்டிய கேட்க நாங்கள் வரவில்லை. அதனால உன்னையே அரித்தித்து வந்தோம். நோன்பிற்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்கறதுக்கு இல்லை, அதெல்லாம் ஒரு வியாஜம். நோன்பிற்கு வேண்டிய சாமான்கள்லாம் கேட்கறதுங்கிறது ஒரு வியாஜம். அதனால அது ஒரு காரணமாக வச்சுன்னு வந்திருக்குமே தவிர, நாங்கள் வந்திருக்கிறது நோன்பிற்கு மாத்திரம் அல்ல. அதனால உன்னை அரித்தித்து வந்தோம், நீயாக கொடுத்தால் திருத்தக்க செல்வம் யாம் பாடுகிறோம், அதனால நீயாக கொடுக்கணும். அதனால பரதரதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி நாங்கள் வந்திருக்கிறதுன்னு கேட்டால், செல்வம் சேவகம் இதெல்லாம் யாம் பாடி நாங்கள் வந்திருக்கோம். அதனால பகவத் பாகவத ஆச்சார ஆராதனத்திற்கு அனுகுணமான சம்பந்தம் தான். அதனால இதெல்லாம் என்னன்னா, அவள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பாகவத ஆச்சாரியா பகவத் ஆச்சாரிய இதுக்கெல்லாம் ஆராதனத்துக்கு திருவாராதனத்துக்கு பூஜைக்கெல்லாம் உருப்படியாக இருக்கணும். நம்ம ஈட்டக்கூடிய பொருள்கள்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு கோயில்களுக்கெல்லாம் நம்ம நிறையா டொனேஷன்லாம் கொடுக்குறோம், அங்கே பூஜைகள்லாம் பண்ணுறோம். அதனால பாகவத ஆச்சார சம்பந்தம் உள்ளவாளுக்கு நிறையா எல்லாம் பணம்லாம் கொடுத்து அதெல்லாம் நடத்தி வைக்கிறோம் இல்லையா. அப்படி ஆராதனத்திற்கு அனுகுணமான சம்பத்து தான் செல்வம். அதெல்லாம் நிறைய தனத்தை திரட்டி இருக்கலாம். நிறைய பேர்ட்ட பணம் நிறையா இருக்கலாம், பூட்டி வச்சிருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதனால அந்த சம்பத்து உபயோகப்படுற மாதிரி இருக்கணும். அதனால பாகவதால் ஆச்சார விஷயத்தில் உபயோகப்படாமல் இருந்தால் அது தக்க செல்வமாக ஆடு. அதனால இதெல்லாம் உபயோகப்பட்டால் திருத்தக்க செல்வமாகும். அதனால அந்த செல்வம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், திருத்தக்க செல்வமாக இருக்கணும்னு கேட்டால் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எல்லாமே பூட்டி வச்சா அது தக்க செல்வமாக ஆயிடும். அதனால திருத்தக்க செல்வமும் சேவகமும் அம்பாடி, அப்படிப்பட்ட உனது செல்வம் வீரியம் இவைகளை பாடினார்கள். அதனால கண்ணனோட அதனால அவனோட செல்வம், அதனால நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும்பா. நிறைய இடத்துல பார்க்குறோம். செல்வம் யாருன்னு கேட்டால் கண்ணன் தான் செல்வம். அவனை விட நமக்கு வேற செல்வம் வேணுமான்னு கேட்டால், அதனால தான் நிறைய இடத்துல அனுபவிக்கிறாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட செல்வம் யாருன்னு கேட்டால் நீ தான். அப்படிப்பட்ட வீரியம் யாருன்னு கேட்டால் நீ தான், எல்லாமே நீ தான். அதனால அவனை பற்றி பாடல்கள்லாம் பாடின்னு வந்திருக்கோம். அதனால பாவம் தானால என்னன்னு கேட்டால் இது என்ன எதுக்கோசரம் பாடுறோம்னு கேட்டால், சேவகமும் யாம் பாடி. அதனால உனது வீரியமைகளை பாடினார்கள். அனாவிருத்தம் அதனால கட்டங்கள்லாம் என்னன்னு பாடினா என்ன ஆகும் கேட்டால், கட்டங்கள்லாம் தானே விலகிவிடும். அதனால விடாய தீர கங்கா ஸ்நானம் என்ன பாவங்கள்லாம் போகணும்னு என்ன பண்ணுவோம், கங்கா ஸ்நானம் செய்தால் பாவங்கள்லாம் தானா போயிடும் இல்லையா, அதுதான் சொல்லாலம் இங்க. அதனால யாம் பாடி. அதனால பக்தி புரஸ்கரம் ஸ்வயம் பிரயோகமாக உனது கைங்கரியத்தினால என்னன்னா, நாங்கள் பக்தியோட ஸ்ரத்தையோட உனது கைங்கரியமே பிரதானமாக கொண்டிருக்கிறோம். அதனால கைங்கரியத்தை கானத்துடன் செய்கிறோம். அதனால அதில் எம்பெருமானுக்கு பிரீதி. அதனால உனக்கு பிரீதி. ஏன்னா பெருமாள்கிட்ட அவனை பற்றி ஏதாவது சொன்னால்தான் போற்றி பாடுறா இல்லையா, மங்களாசாதனம் பண்ணுறா இல்லையா. அதனால பெருமாளை கொஞ்ச நேரம் நம்ம மனசால நினைச்சாலே அவன் வரான். இன்னும் அவனை பற்றி பாடினா என்ன ஆகும்னு கேட்டால், அப்படி அவனுக்கு பிரீதி ஜாஸ்தி ஆகும். அதனால யாம் பாடி. அதனால பரதருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய்.
வருத்தமும் தீர்ந்து துக்கம் அகல வேண்டும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் என்ன மனசுல ரொம்ப துக்கத்தோடு இருக்கும், உன்னை அடைய முடியலைங்கிற துக்கத்தோடு இருக்கும். அதனால சுகமும் வேண்டும், துக்கங்களாம் அகல வேண்டும், சுகம் வேண்டும். துக்க நிவர்த்தி மாத்திரம் போராது. அதனால துக்க நிவர்த்தி மாத்திரம் போராது. எங்களுக்கு நோய் உள்ளவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, சாதாரணமாக துக்கம் நிவர்த்தி ஆனால் உடனே சந்தோஷம் வருமானம் வராது. அதனால யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போகிறோம், ஹாஸ்பிட்டலில் போகிறோம், மருந்துகள்லாம் சாப்பிட்றோம். அந்த மருந்து சாப்பிட்டோன்னே என்ன ஆகும், நோய் நிவர்த்தி ஆகுமே தவிர அவனால வியாதி நீங்கியது தவிர அதனால நடமாட முடியாமல் இருப்பான். பார்த்தா டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே இல்லை ஒரு வாரம் ஜுரம் அடிக்கிறது, 4 நாள் ஜுரம் அடிக்கிறது, இல்லை கோல்டு வருது. அதனால பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவனை பார்த்தோன்னே எப்படியே உடம்பு சரியில்லாதவன் நம்மளே கண்டுபிடிச்சிடும். ஏன்னா வியாதி நீங்க இருக்கும், அதனால அவனுக்கு தெம்பு இருக்காது. அதனால பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவா, அப்படி வியாதியஸ்தர்கள் மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னடா உன்னை பார்த்தா எப்பத்தாலும் வியாதி சொன்ன மாதிரி இருக்கு, வியாதியஸ்தர் மாதிரி இருக்கு, நம்மளாம் கேட்ப மாத்திர காரணம் என்னன்னு கேட்டால் அவள் உடம்புல வந்து தெம்பு இருக்காது. அதனால் நடமாட முடியாமல் இருப்பான். அதனால அதற்கு ஆரோக்கியம் வேண்டும். அதனால அப்படிப்பட்ட ஆரோக்கியம்லாம் வேண்டும். அதனால நான் எம்பெருமானிடம் அடைக்கலம் புகுந்தால் துக்கம் அழிந்து விடுகிறது. அதனால நம்ம இதெல்லாம் கிடைக்கணும்னு கேட்டால் பெருமாள்கிட்ட போய் நம்ம அடைக்கலம் பண்ணோம்னா, அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம், நாங்கள் உன்னையே அரித்தித்து வந்தோம். பரதரதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தெரிந்து மகிழ்ந்தேலோரம்பாவா. அதனால சொல்லலாம். அப்படி அங்க வந்த காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதனால அடுத்த பாசுரத்தில் இன்றைய பாசுரமாக, அதனால மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் நாளத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்சு சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாளுடையவனே சால பெரும்பரே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆளு நிலையாய் அருளேலோரம்பாவாய். கேட்கிறாளாம், இதெல்லாம் வேணும் எங்களுக்கு. அதனால நோன்பிற்கு வேண்டிய எல்லாத்தையும் கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கோம். அதனால கிருஷ்ணன் என்னன்னா கோபியர்களை பார்த்து கேட்கிறான், உன்னை அரித்தித்து வந்தோம் என்று வந்தீர்கள். அதெல்லாம் கரெக்ட். முதல்ல சொல்லும்போது வெளியில போவோம் சொல்றா இல்லையா, அவனோட வேலை ஆயிடுத்து, கைங்கரம் தான் பண்ணணும்னு சொன்னேன், போயிடுத்து அப்புறம் வேலை ஒண்ணுன்னா சம்பாஷணை எல்லாம் நடக்கிறது. இங்க இந்த முதல் பாசுரத்திலே உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னையே அரித்தித்து வந்தோம் சொன்னீர்கள். அதெல்லாம் கரெக்ட். உங்களுக்கு என்ன வேணும் இதெல்லாம் சொல்லி, இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி நான் கேட்டுன்னு இருக்கேன். நம்ம அந்த சிம்மாசனத்துக்கு வான்னு சொன்னேன், சிம்மாசனத்துக்கு உட்காந்துருக்கேன். நடந்து வான்னு நடந்து வந்துருக்கேன், அதெல்லாம் பண்றேன். சிம்மாசனத்தில் உட்காந்து கேட்கிறான் நம் கண்ணன். சரி, அதெல்லாம் உன்னையே அரித்தித்து வந்தோம். முதல் பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பாசுரத்துல எல்லாம் சொன்னேன், காதால கேட்டோம். அதனால என்ன வேணும் கேளுங்க, விஷயத்த சொன்னாதானே தெரியும் இல்லையா. அதனால உன்னை அரித்தித்து வந்து நான் என்ன பண்ணணும் கேட்கிறான் கண்ணன். நோன்பிற்கு வேண்டிய சாமான்கள் உன்னிடத்தில் பெற வேண்டும். அதனால் நோன்பிற்கு வேண்டிய சாமான்கள்லாம் என்ன, எங்களுக்கு நோன்பெல்லாம் நோக்கிறோம். அப்படிப்பட்ட சாமான்கள்லாம் அந்த சாமக்கிரியெல்லாம் உங்கள்கிட்டேருந்து என்ன, நீ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அகடகட சாமர்த்தியம் படைத்தவன் நீ. அதனால அப்படிப்பட்ட சாமான்களை கொடுக்கக்கூடியவன் நீ தான். அதனால உங்கள்கிட்ட கேட்கறதுக்கோசரம் வந்திருக்கோம். கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேவம் வந்தா உன்னே எதிர்பார்த்து இருக்கும் பெண்கள் விரதத்திற்கு வேண்டிய சாமான்களை ஏன் கேட்கிறார்கள். அதனால இவெல்லாம் ஏன் கேட்கிறான்னு கேட்டா, விரதத்திற்கு வேண்டிய சாமான்கள் எதுக்கு முதல்ல சொன்னோம் இல்லையா, அது ஒரு வியாஜம். அதனால சாமான்கள் வாங்குவதற்காக வந்தா கண்ணனை பார்க்க முடியும். அதனால அவள்லாம் உன்னை எடுத்து வந்தோம் சொல்லி கேட்கிற போது இவாள் வந்து சாமான்கள் வந்து ஏன் கேட்கிறார்கள். அதனால இவர்களோட மனோரதம் கிருஷ்ண சம்ஸ்லேஷம் அது கிடைத்து விட்டது. அதனால இவாளுக்கு என்னன்னு கேட்டா, மனசுல கிருஷ்ண சம்ஸ்லேஷம் கிடைக்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனோட பேசணும், கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், ஆயிடுத்து இல்லையா. அப்புறம் இவா சாமான்லாம் கேட்கிறான்னா, நோன்பை பற்றி ஏன் வருத்தப்பட வேண்டும், இவாள்லாம் நோன்பை பற்றி ஏன் வருத்தப்பட வேண்டும் நமக்கு என்று சந்தேகம் வரலாம். அதனால இவர்கள் ஆஸ்திகர்கள். அதனால ஆயர்களுடைய நிர்பந்தத்தால் முதலில் நீலவரையில் இவர்கள் என்னன்னு கேட்டால், நீலவரையில் அடைக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஆஸ்திரிதர்கள், நீலவரையில் அடைக்கப்பட்டவர்கள். மழை பெய்யாத காரணத்தால் ஆயர்களே கண்ணன் மூலமாக நோன்பை நடத்தும்படி இவர்களுக்கு அனுமதி அளித்தான். கண்ணன் தான் நோன்பை செய்யக்கூடிய காரியங்கள் யாருன்னு கேட்டால் கண்ணன். அதனால என்ன பண்ணான்னு கேட்டால், இவாளுக்கெல்லாம் மழை பெய்யாத காரணத்தினால இவாளெல்லாம் நோன்பு நோக்கும்படி கண்ணன் தான் சொன்னான், அனுமதியும் அளித்தான். அதனால ஆக அவர்கள் காரணமாக தங்களுக்கு பலன் கிட்டிய போதிலும் அவர்களிடத்து நன்றி செலுத்த வேண்டும் என்ன. அப்படிப்பட்ட கண்ணனிடத்தில் இவெல்லாம் பலன்லாம் நிறைய கிடைச்சிது. பலன்லாம் கிடைச்சா கூட என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும் சொல்லுவான் இல்லையா. நான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவா பாருங்க. அதனால ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் கடைசியில் ஓட் ஆஃப் தேங்க்ஸ், இவாளுக்கு நன்றி அவளுக்கு நன்றி அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தாலும் இது நோன்பு கிருஷ்ணனுடைய முகாரவிந்தத்தை பார்ப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தபடியான கிருஷ்ணனோட திருமுக மண்டலத்தை பார்க்கணும். கிருஷ்ணனோட பார்த்தா நிறைய பார்த்தோம், அவனோட திருமுக மண்டலத்தை பார்க்கணும், அவனை பற்றி பாடணும். அதனால அப்படி பல விதத்தில் அமைந்ததால நோன்பிற்கு வேண்டிய சாமான்களை கன்னடம் பெற வந்தனர். இதெல்லாம் ஒரு வியாஜமா வச்சுன்னு வந்திருக்கா. நோன்புக்கு சாமான் வாங்கணும், கிருஷ்ணன்ட்ட தான் போய் கேட்கணுங்கிறதுக்கோசரம் அவெல்லாம் கிருஷ்ணன் கேட்டா கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு வியாஜமா வச்சுன்னு இதெல்லாம் முக்கியமாக
உன்னை அரித்தித்து வந்தோம் சொல்றதுக்கு காரணம் மாத்திரம் இல்லாம இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்திருக்கான். அதனால இது என்னன்னு கேட்டா இந்த பாசுரம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பாசுரமாக கூட அமையலாம். அதனால ஒருவன் தன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒருத்தன் என்ன பண்றான், தன் மகள் விவாகத்திற்காக கோயிலுக்கு பூஜை மகனுக்கோ மகளுக்கோ பூஜை செய்வதாக வேண்டிக்கிறார். இப்போ நிறைய இடத்துல பிரார்த்தனை எல்லாம் பண்றோம். என் வீட்டில் கல்யாணம் ஆச்சுன்னா, பெண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா, பிள்ளை கல்யாணம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு கேட்டா அவளை வேண்டிக்கிறான். அவள் வேண்டின உடனே என்னாச்சுன்னு கேட்டா கொஞ்ச நாள்ல 15 நாள்ல விவாகம் நிச்சயமாகுது. அதனால பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறான், கோயில் எல்லாம் போய் வேண்டிக்கிறான். அதனால பலவாறு ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்கா, அந்த பிராயச்சித்தங்கள்லாம் பண்றான். அந்த பெருமாள்கிட்ட போய் வேண்டின உடனே என்னாச்சுன்னு கேட்டா 15 நாள்ல கேட்டா விவாகம் நிச்சயமாயிடுது. அப்ப நிச்சயமாயிடுதுன்னு பலன் கிட்டு விடுது என்று அதை செய்யாம விட மாட்டா இல்லையா. சில பேர்லாம் என்ன பண்ணுவான், சரி பலன் கிடைச்ச உடனே மறந்து போயிடுவான். அப்படிலாம் மறந்து போனா அவளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கோசரம் பெருமாள் ஏதோ சொல்லுவாள். சில பேர் ஏதாவது வேண்டிட்டு ஏதாவது பண்ணாமல் விட்டுட்டியா, அவனுக்கு இது மாதிரி ப்ராப்ளங்களாக வருது, இடைஞ்சல்களாக வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால அப்படிலாம் இல்லாமல் என்ன பண்ணுவான்னு கேட்டால் சில பேர் என்ன பண்ணுவான், அதனால பலன் கிட்டு விட்டதே என்று அந்த காரியத்தை செய்யாமல் விட மாட்டான். அதனால ஸ்ரத்தையாக செய்வாள் இல்லையா நோன்பு. அதனால இவாள் என்னன்னு கேட்டால் பலன்கள்லாம் கிடைச்சிருத்து. அதனால நோன்பை முடிக்கணும் இல்லையா, கரெக்டாக முடிக்கணும். நோன்பை ஆரம்பித்தோடனே கரெக்டாக நோன்பை முடிக்கணும். அதனால சாஸ்திரத்தில் கூட ஸ்ரத்தையுடன் நோன்பை அனுஷ்டிக்கலாம் என்ற எண்ணம் உடையவர்களாக நோன்பிற்கு வேண்டிய சாமான்களே. அதனால இவெல்லாம் பாதியில விட்டுட்டு கண்ணன் கிடைச்சானே, கண்ணனை பார்த்தாச்சே, கண்ணனோட சேர்ந்தாச்சே, கண்ணனோட பேசியாச்சே, அதனால பாதியில விட்டுட்டு போல. இப்போ ஆரம்பிச்ச நோன்பை முடிக்கணும் இல்லையா. அதனால நோன்பை முடிக்கிறதுக்கோசரம் சாமான்களை பெற வந்தார்கள் என்று அதனால நாம சங்கீர்த்தனம் சொல்லுவது. அதனால இந்த நோன்பு எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு ரூபமாகும். அதனால நாம சங்கீர்த்தனம் பண்ணதான் விசேஷங்கிறத இங்க அறுதிட்டு சொல்லுகிறான். இன்னும் பின்னாடி ஒரு பாசுரத்திலையும் நாம சங்கீர்த்தனத்தோட உயர்வு தான் சொல்லியிருக்கான். மார்கழி மாசத்துல பார்த்தா நிறைய இடத்துல நாம சங்கீர்த்தனங்கள்லாம் பாட்டுகள்லாம் நிறைய நடக்கும், சோஸ்திரங்கள்லாம் பாடுவார்கள். அதனால என்னன்னு கேட்டா மார்கழி திங்கள் 15 நாள் ராகத்துல நிறைய கச்சேரிகள்லாம் நடக்கும். நிறைய இடத்துல பாட்டுகள்லாம் பார்த்தா நம்ம டிவி திறந்தாலும் சரி இல்லை யூடியூப்பை பார்த்தாலும் சரி என்ன எப்படின்னு கேட்டால் நாம சங்கீர்த்தம் நிறையா நடக்கிறது. அதனால நாம சங்கீர்த்தன ரூபமாக இங்கே வந்திருக்கா. அதனால எம்பெருமான நாம சங்கீர்த்தனை செய்கிறா. அதனால தேங்க்ஸ் கிவிங். அதனால பாதியில் விட்டுட்டு போகாமல் இந்த நோன்பை முடிப்பதற்காக சாமான்களை பெற வந்தார்கள் என்று இந்த பாசுரத்தில் ஆரம்பிக்கிறாள். மாலே மணிவண்ணா. அப்படிப்பட்ட மாலேன்னு முதல் பாசுரத்தில் நாராயணன் கேட்டா அவன் அளவற்ற மகிமை உடையவன். நாராயணன் யாருன்னு கேட்டா அவன் அளவற்ற மகிமை உடையவன். அதனால இதுல மாலை என்று கூப்பிடுறாளாம். அதனால மாலைன்னு வாத்சல்யத்தை கொள்கிறாள். அதனால மாலைன்னு அதனால என்னன்னு கேட்டா வாத்சல்யம் என்பது குற்றத்தை ஆதரிக்காமல் அன்பு காட்டுவது. அதனால வாத்சல்யம்ங்கிறது பார்த்தோம். அதனால அவ செஞ்ச குற்றத்தெல்லாம் மனசுல வச்சுக்காம அன்பு காட்டுவதுதான் வாத்சல்யம். அதனால பசு என்ன பண்ணுன்னு கேட்டா பல குற்றங்கள் செய்தாலும் பசு என்ன பண்ண கன்றிடத்தில் வாத்சல்யமாக இருக்கும். அதனால கன்று பாலை கறக்கலேங்கிறதுக்கோ சாப்பிடலேங்கிறதுக்கோசரம் வாத்சல்யமா ஏங்கின்னு இருக்குமா. அதனால மாலே மணிவண்ணா அப்படி கூப்பிட காரணம் என்னன்னு கேட்டா 5 லட்சம் கோபிகள் என்ன பண்றான் கிருஷ்ணனை அடைய பாவை நோன்பு செய்தார்கள். அதனால என்ன பண்ணா முதல்ல பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, சொல்றாரு இல்லையா, கதையெல்லாம் சொல்றாரு இல்லையா, இவ கேட்கிறா இல்லையா கிருஷ்ணன் அடையணும் என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டா காத்தியாயினி மகாமாயின்னு சொல்லிட்டு 5 லட்சம் பெண்கள்லாம் சேர்ந்து நோன்பெல்லாம் இருந்து கண்ணனை அடைந்தார்கள் விருத்தாந்தெல்லாம் சொன்னார் இல்லையா பெரியாழ்வார். அந்த கேட்டவ ஆண்டாள். அதனால காத்தியாயினி விரதம் இருந்து கண்ணனை அடைந்தார்கள். அது போல நாங்கள் என்னென்ன பாவை நோன்பு செய்ய வந்துள்ளோம். நாங்கள்லாம் அந்த மாதிரி நோன்பெல்லாம் செய்யறதுக்கோசரம் வந்திருக்கோம். உன்னை அறுத்து வந்தோம், உன்னை அடைவதற்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கொண்டு எப்பொழுதும் மங்களாசாதனம் பண்ணும் நித்திய சூரிகள் எளிதில் கிடைப்பார்கள். உனக்கு என்னென்ன ஸ்ரீவைகுண்டத்தில் எப்போ பார்த்தாலும் இருக்க, அவள் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள்லாம் பார்த்தா அவன் பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் இருப்ப, நாங்கள்லாம் கிடைக்க மாட்டோம். அதனால கிருஷ்ணனிடத்திலே ஆழ்ந்த காதலுடைய 5 லட்சம் கோபிகள் ஒரே நேரத்தில் சேர கிடைக்க மாட்டார்கள். இவெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் நீ நித்திய சூரியர்கள்லாம் அவனுக்கு பார்த்தா எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் உட்காந்து சதா பசந்தி சூரேஹா. அதனால வைகுண்டத்தில் உட்காந்துருப்ப, அவள்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பா. எல்லாம் எப்போ பார்த்தாலும் அங்கதான் இருப்ப, உனக்கு அவள்லாம் எப்போ பார்த்தாலும் கிடைப்பா. ஆனா இந்த மாதிரி 5 லட்சம் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர உனக்கு கிடைக்க மாட்டார்கள். அதனால ஆகையால் எங்களுக்கு அருள வேண்டும். அதனால அப்படிப்பட்ட எங்களுக்கெல்லாம் அருள வேண்டும். ஆண்டாள் என்ன பண்ணா பிரார்த்திக்க அவர்களை கண்ணாலேயே பருகுவதா. அதனால என்ன பண்ணான்னு பார்த்தா சில பேர் சொல்லும்போது ஒருத்தர் கண்ணாலேயே பார்த்துட்டா இருப்ப இல்லையா. அதனால கண்ணன் என்ன பண்றானா இவாள்லாம் பேசுற பேச்சை இவாள்லாம் இப்படி சாதுரியமா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானாம் கண்ணன் அப்படி கண்ணால பருகிறானாம். அதனால கண்ணால பார்த்துன்னு இருக்கான். அதனால என்னன்னு கேட்டா கடாட்சத்தில் என்ன பண்ண பருகுவதை போல் பார்த்தானாம். கிருஷ்ணன் பார்க்கறான், இவாளை பார்க்கறான். உடனே அந்த கடாட்சத்தில் முதல் கூறியபடி பாசுரம் பாடத் தொடங்கி விட்டாள். அதனால முன்னாடி சொன்ன மாதிரி கடாட்சத்தினால் கண்ணன் பார்க்கும்போது மாலே மணிவண்ணா என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை பார்த்து கூப்பிடலாம். மாலே மணிவண்ணா. கிருஷ்ணன் பக்தர்களிடம் வைத்திருக்கும் ஆசைக்கு அளவே இல்லை. அதனால மாலே மணிவண்ணான்னு அப்படி வாத்சல்யத்தோடு கூப்பிடலாம். அதனால அப்படி கிருஷ்ணன் எல்லாரிடத்திலும் அப்படி கூட வாத்சல்யமா இருக்கான்.
அதுதான் இவாள் குலத்திலே வந்து பிறந்திருக்கான் இல்லையா. அதனால கிருஷ்ணா என்று அழைக்காமல் ஆசைக்கு அளவே இல்லை. அதனால கிருஷ்ணான்னு கூப்பிடல, கண்ணான்னு கூப்பிடல. அதனால மாலே மணிவண்ணா அப்படி வாத்சல்யமா இருக்கக்கூடிய கண்ணனை வந்து அப்படி பெருமா செல்லமா கூப்பிட்றா இல்லையா. சில பேர்லாம் செல்லமா பேர் வச்சு கூப்பிட பாருங்க. அந்த மாதிரி வாத்சல்யமாக இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்து மாலே மணிவண்ணா என்று கூப்பிடலாம், கிருஷ்ணான்னு கூப்பிடாம. அதனால உருவமாக உடையவனே என்று பொருள்படும்படி மாலேன்னு ஆரம்பிக்கிறான் இந்த பாசுரத்தில். இதை வந்து ராமாவதாரத்தில் பார்த்தா சரணாகத வாத்சல்யமும், கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா ஆசிரித வியாமோகமும் பிஞ்சி நிகழ்கின்றன. அதனால சரணாகத வாத்சல்யம் ராமாவதாரத்தை பார்த்தா அப்படி ராமன் வந்து எல்லாரையும் ஏத்துக்கிறான் இல்லையா, சரணாகத வாத்சல்யம். அங்க இந்த இடத்துல பார்த்தா ஆசிரித வியாமோகம் நடக்கிறது இந்த கண்ணனாக. அதனால ராமாவதாரத்தில் சீதை என்ன பண்றான்னா ராவணனிடத்தில் போய் அட்வைஸ் எல்லாம் பண்றா. இப்போ என்ன பண்ண ராமனிடத்தில் வாத்சல்ய குணத்தை பற்றி உபதேசம் பண்றாளாம் சீதை. ராவணன் வரான். ராவணன் வந்த உடனே அவனை உட்காந்து வச்சு நிற்க வச்சு பேசுறாள். அவ பேசும்போது என்ன பண்ணா ராமனோட குணநலங்கள்லாம் பேசுறா. ராமன் இப்படி வந்து அவனோட வாத்சல்ய குணத்தை எல்லாம் பற்றி பேசுறா, உபதேசம் பண்றான். அதனால ராமன் தர்மத்தை அறிந்தவன். அதனால அவன்கிட்ட போய் நீ சரணாகதி பண்ணேன்னா அவன் என்ன பண்ணுவான், தாய்ப்பசுவிற்கு கன்றுக்குட்டியிடம் அப்படி கட்ட பாசம் இருக்கோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட குணங்கள்லாம் உடையவன் ராமன். அதனால நீ போன்ற வாத்சல்யம் இருக்கு, அதனால குணத்தை உடையவன், நீ போய் அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணேன்னு உன்னை விட்டுருவான். அதனால ஆகையால் ராவணா நீ என்னென்ன பண்ணணும்னு கேட்டா உனக்கு நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா, அதனால ராவணன்ட்ட போய் சொல்லலாம் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றான். நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா அதனால ராமனோட போய் சேர்ந்துக்கோ, சக்கியம் பண்ணிக்கோ, பகமையை பாராட்டாது அவனோட போய் சேர்ந்துக்கோ, சரணாகதி பண்ணு சொல்லி சீதை ராவணனுக்கு உபதேசம் எல்லாம் பண்றான். அதனால விபீஷணன் என்ன பண்றான், ராவணனை விட்டு ராமனிடம் சரண்புக வந்தான். அப்ப விபீஷணன் வரான். அப்ப ராமன்ட்ட சரணாகதி பண்றதுக்கோசம் விபீஷண சரணாகதி அந்த இதுல ராமாயணத்தில் பார்க்கிறோம் இல்லையா. அதனால விபீஷணன் என்ன பண்றான்னா ராமன்ட்ட சரண்முகத்துக்கோசம் வரும்போது அவனை ஏற்கக்கூடாதுன்னு சுக்ரீவன் அங்க கூட்டம் போட்டு உட்காந்து பேசுறான். ராமன் உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும் போது கூட எல்லாரும் பக்கத்தில் உட்காந்துருக்கா. சுக்ரீவன் சொல்லானா இவன் வந்து அவன் ராவணன் சைட்லேருந்து வரான், ஏதோ உழவெல்லாம் பார்க்கறதுக்கோசரம் வரான், அவனை ஏற்கக்கூடாதுன்னு தடுத்தாராம். அதுக்கு ராமன் என்ன பண்ணது, வந்திருப்பது விபீஷனாக இருந்தாலும் சரி இல்லை ராவணனாகவே இருந்தாலும் சரி அபயம் கொடுப்பேன்னு சொல்லான. ராமன் என்ன சொல்லான், நீங்க சொல்லதெல்லாம் சரி கிடையாது, அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட வந்து சரணாகதின்னு வந்துட்டான்னு நம்ம வந்து என்னோட தர்மம் என்னன்னு கேட்டா அவனுக்கு ரட்சணம் கொடுப்பது, அவனை வந்து ஏத்துக்கிறது தான் என்னோட பொறுப்பு. அதனால அவன் ராவணனாகவே இருக்கட்டும். அதனால விபீஷணன் வந்து ராவணனோட தம்பிங்கிறதுனால மாத்திரம் இல்லாம அவன் ராவணனே வந்து வரதாவே இருக்கட்டும், நான் வந்து சரணாகதி கொடுக்கணும். அதனால ராமன் ஏன் இவ்வாறு கூறுகிறான் என்றால் அதன் உட்பொருளை ஆராய வேண்டும். என்னன்னு கேட்டா அதனோட உள்ள அர்த்தம் என்னன்னா, விபீஷணன் சரணடைந்தால் அவனுடன் வந்து 4 மட்டுமே சரணாகதி. என்ன அவன் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ராவணனே வந்தாலும் சரணாகதி கொடுப்பேங்கிறதுக்கு காரணம் என்னன்னு அதை உட்பொருள் என்னன்னு கேட்டா, பீஷணன் வந்தான்னு வச்சுக்கோங்க. விபீஷணன் வந்தானா 4 பேர் தான் மாத்திரம் வருவார். அதனால அவர்கள் சரணாகதர் ஆவார்கள். அதனால ராவணன் வந்து சரணடைந்தான்னு வச்சுக்கோங்க, ராட்சச ஜாதியே நற்கதை அடையும். அதனால தனக்கு ராவணனுக்கு மாத்திரம் சரணாகதி பண்ணா அவனை மாத்திரம் ரட்சிக்கிறது மாத்திரம் இல்லை அவனோட செயல், அங்க இருக்கிற அவனோட கூட்டத்தை எல்லாரையும் ரட்சிக்கலாம் இல்லையா. அதனால அவனை கூட்டத்தை ரட்சிக்கலாம். அதனால இந்த சரணாகத வாத்சல்யம் குணத்தை பற்றி வெளிப்படுத்துகிறது. அதனால இந்த சண்டையில் என்ன ஆகுன்னு கேட்டால் பல பேர் நிறைய பேர் இறந்து போயிடுவா, நிறைய நஷ்டங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் இல்லாமல் ராவணன் வந்து சரணாகதி பண்ணானா அவனோட கூட்டத்திற்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் ரட்சிக்கலாம்னு சொல்லி ராமனோட மனோநிலையை பார்த்து குணத்தை பற்றி வெளிப்படுத்துகிறாளாம் இங்கே வாக்கியாதாக்கள். அதனால மாலே மணிவண்ணா அப்படிப்பட்ட குணமுடையவனே மாலே மணிவண்ணா, இது வந்து நம்மாழ்வார் ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறார். நம்மாழ்வார் என்ன பண்றாராம், பெருமாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் அந்த நாயிகா பாவத்தில் இருக்கா இல்லையா. ஆனால் ஆழ்வார் வந்து நாயிகா பாவத்தில் பாடும்போது பெருமாளை பார்த்து பாடுறார் அவர். அதனால பெருமாள் வியாமோகத்தை உடையவனாக இருக்கிறான் என்பதை பாசுரத்தை சொல்லி என்ன பாசுரம் பாடுறான்னு கேட்டா, வஹரி கொண்டு உன்னை விழுங்கி வன்காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தானன்னை முற்றப் பெறுகிறாள் காரொக்கும் காட்கரையப்பன் கடியனே. அப்படி காட்கரையப்பனை பெருமாளை பார்த்து பாசுரம் பாடுறார் அவர். என்ன சொல்லான்னு கேட்டா, நம்மாழ்வார் வந்து எம்பெருமானை விழுங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நம்மாழ்வார் பார்த்தார், அந்த பெருமாளை பார்த்தார், அந்த அழகை பார்த்துட்டு நான் அப்படியே அவனை வந்து கண்ணால மாத்திரம் இல்லை கண்ணார வாரி பருகணும், அப்படியே அவனை பருகணும், அதனால முழுங்கணும்னு ஆசைப்பட்டாராம். நினைச்ச உடனே பெருமாள் என்ன பண்றார், இப்படி இருக்கானே நம்மளோட நம்மாழ்வாரை பார்த்து இப்படிப்பட்ட ஆசை அவனுக்கு மாத்திரம் இருக்காது, அதனால பெருமாளுக்கு ஆசைப்பட்டதாம். பெருமாள் என்ன பண்றாரு, நம்மாழ்வாரை நாம் அப்படியே முழுங்கணுங்கிறாராம். அதனால தானும் முற்றும் பருகிவிட்டான் என்று சொல்றாரு நம்மாழ்வார் சொல்ல. அதனால இவா 2 பேருக்கும் உள்ள சம்பாஷணை இவாள்லாம் பெருமாள் வந்து ஆழ்வார் வந்து 2 பேரும் ஒருத்தர் பருகணும்னா என்னென்னலாம் பண்ணணும்னு அங்க அனுபவிக்கிறார் வாக்கியாதாக்கள். இது வந்து திருக்குழந்தை ஆண்டவன் சொல்லி உபன்யாசத்திலேருந்து எடுத்த இந்த விஷயம் இது.
அதனால் அவர் திருக்குழந்தை ஆண்டவன் எழுதியிருந்தார் இல்லையா, அந்த அந்த ஆண்டவன் உபன்யாசத்தின் போது ரொம்ப விசேஷமாக இந்த சாதித்த ஒரு விசேஷம் இது. அதனால நம்மாழ்வார் வந்து எம்பெருமானை விழுங்க வேண்டும் என்றால் அவர் என்னெல்லாம் செய்யணும், பெருமாள் வந்து விழுங்கணும், நம்மாழ்வார் என்ன பண்ணணும், பெருமாள் என்ன பண்ணணும்னு கேட்குறார். அதனால நம்மாழ்வார் வந்து பெருமாளை விழுங்கணும் என்ன பண்ணணும், நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் திருநகரிலிருந்து விடுபட வேண்டும். அங்கே இருக்காருன்னா எங்கே இருக்கார் அவர், நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் திருநகரில் இருக்கார். அதனால அங்கிருந்து நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலிருந்து விடுபட வேண்டும். அடுத்தது பெருமாளை போக்கணும், பெருமாள்கிட்ட போய் விழுங்கணும்னா எங்கே போனோம், அர்ச்சராதி மார்க்கத்திலே செல்ல வேண்டும். அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டால் விரஜா நதியை விரஜா நதியை கிட்ட வேண்டும். விரஜா நதிக்கு போனோம். அப்புறம் விரஜா நதிக்கு போய் மாத்திரம் இல்லாம விரஜா நதியை தாண்ட வேண்டும். விரஜா நதியை தாண்ட வேண்டும். ஸ்ரீவைகுண்டமாகிற திவ்ய லோகத்திற்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கான் பெருமாள். அவனை போய் விழுங்கணும்னா அங்க இருக்கிற எம்பெருமான விழுங்கணும்னா இதெல்லாம் முதல்ல பண்ணும், முன்னாடி போனாதான் பண்ண முடியும். அதனாலதான் பார்த்தா சூழ்விசம் பணிமிகள் தூரியம் முழக்கின அந்த 10 பாசுரத்துல அழகா அந்த நம்மாழ்வார் பாசுரம் திருவடி தொழுதலுக்கு அந்த கடைசி 20 பாசுரத்துல இப்ப 10 முடிஞ்சோடனே திருவடி தொழுதல் அந்த 20 பாசுரத்துல அத்தனையும் காணலாம். அதனால இங்க அனுபவம் பார்த்தா இதெல்லாம் பண்ணி பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்கு அந்த பாசுரத்து ரொம்ப அழகா இருக்கும். அதனால விரஜா நதியை கிட்ட வேண்டும், விரஜா நதியை தாண்ட வேண்டும், விரஜா நதியை தாண்டனம். அப்புறம் ஸ்ரீவைகுண்டமாகிற திவ்யலோகத்திற்கு செல்ல வேண்டும். இதெல்லாம் தாண்டிதான் ஸ்ரீவைகுண்டத்திற்கு போனோம். திருமாமணி மண்டபத்தில் சேர வேண்டும். எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த திருமாமணி மண்டபத்திற்கு சேர வேண்டும். ஆதிசேஷம் என்னும் படுக்கையில் மேல் ஏற வேண்டும். ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கான். ஆதிசேஷன் மேல ஏறிதான் போய் நீ முழுங்கணும். அதனால ஆதிசேஷன் என்னும் படுக்கையின் மேல் ஏற வேண்டும். ஸ்ரீமன் நாராயணன் மணி மீது உட்கார வேண்டும். பெருமாளோட மணி மேல உட்காரணும், அப்புறம் போய் நம்ம விழுங்கணும். அதனால இதெல்லாம் முன்னாடி இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னா எங்கன்னு கேட்டா அங்கேருந்து வரணும். நம்மாழ்வார் வந்து திருநகரில் இருந்து எழுந்து முதல்ல வரணும். இது நம்மாழ்வார் செய்யக்கூடிய காரியமாக அங்க அனுபவம். அதனால பெருமாள் என்ன பண்ணணும்னு கேட்டா, பெருமாள் வந்து ஆழ்வாரை விழுங்கணும்னு ஆசைப்பட்டார், நம்மாழ்வார் வந்து பெருமாளை விழுங்கணும்னு ஆசைப்பட்டார். இப்ப நம்மாழ்வாரை பெருமாள் விழுங்கணும்னு என்ன பண்ணணும்னு கேட்கிறாளாம். அதனால ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எம்பெருமான் கிளம்ப வேண்டும். அதனால பெருமாள் வந்து நம்மாழ்வாரை விழுங்கணும்னு என்ன பண்ணணும், ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கிளம்ப வேண்டும். 14 உலகங்களை தாண்டி பூலோகம் வர வேண்டும். ஏன்னா பெருமாள் ஆழ்வார் அங்க இருக்கான்னு கேட்டா அங்க இருக்கார் இல்லையா, அதனால பூலோகத்தில் இருக்கார், திருநகரில் இருக்கார். அதனால ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்வாரை வேண்டணும்னு என்ன பண்ணணும்னு கேட்டா ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கிளம்ப வேண்டும். 14 உலகங்களை தாண்டி பூலோகம் வர வேண்டும். திருவழுதி நாடு என்ற திருநெல்வேலி இல்லாவிற்கு வர வேண்டும். திருவழுதி நாடு என்றும் தன்குருகூர் என்றும் சொல்லுவோம் இல்லையா, அதனால அப்படிப்பட்ட திருவழுதி நாடு என்ற திருநெல்வேலிக்கு வர வேண்டும். தாமிரபரணி நதியை கடக்க வேண்டும். அங்க அச்சராதி மார்க்கத்துக்கு போகும்போது அங்க விரஜா நதியை கடக்க வேண்டும்ங்கிறார். இங்க வந்து திருநெல்வேலி எங்க இருக்குன்னு கேட்டா ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி. அதனால பெருமாள் என்ன பண்ணணும்னு கேட்டா தாமிரபரணி நதியை கடக்க வேண்டும். திருப்புலி ஆழ்வாரை அடைய வேண்டும். அதனால திருப்புலி ஆழ்வார்னு நம்மாழ்வாரை அடைய வேண்டும். பிறகு நம்மாழ்வாரை அடைந்து அவரை வாயுமுற்றம் பருக வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்மாழ்வார்கிட்ட போகணும். நம்மாழ்வார்கிட்ட போய் அதனால அவரை வாரி விழுங்க முடியும். அதனால அப்படி விசேஷமா அனுபவிக்கிறார். அதனால அந்த 2 ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் ஏற்பட்ட சம்பாஷணை விசேஷமா அனுபவிக்கிறாருங்க. அதனால எம்பெருமான் ஆழ்வாரை விட வேகமாக வந்து வாரிமுற்றம் பருகினான். அதனால ஆழ்வார் நினைக்கிறாராம், நினைச்சோன்னே அப்படி பெருமாள் நினைச்சா அவர் ஆழ்வாரை விட வேகமா வராராம், வேகமா வந்து ஆழ்வாரை விழுங்கிட்டாராம். அதனால வாரிமுற்றம் பருகினான் என்று தான் மாலை அடியவரிடம் உள்ள மோகமே. அதனால இவாள்கிட்ட இருக்கக்கூடிய மோகம்தான். அதனால பாகவதர் பக்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஆழ்வார்கிட்ட இருக்கிற மோகத்தினாலே அவன் இன்னும் ஃபாஸ்டான் வரான். அதனால நிறைய ஸ்டோரிகள்லாம் பார்த்தோம். அதனால வேகமா வருவா இல்லையா ரட்சணம் பண்றதுக்கு போதும். அதனால இவன் ஆசைப்பட்டதுனால இவன் இன்னும் ஆசைப்பட்டு வேகமா சீக்கிரமா வந்து என்ன பண்ணான், மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளனே ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போதரை கண்டாயே. அதனால நாச்சியா திருமலை விசேஷமா அனுபவிக்கிறாள் ஆண்டாள். அதனால தனது பக்தர்களை பார்த்து மயங்குவது எம்பெருமானின் குணம். அப்படிப்பட்ட குணங்களை உடையவங்கிறதுக்கு சொல்லாலாம் இங்க. அதனால அப்படிப்பட்ட குணங்களை உடைய மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மாலே மணிவண்ணான்னு இத்தனை குணங்கள்லாம் உடையவன். அதனால ஆண்டாளோ பக்தர்களிடம் மயங்குவதே ஸ்வரூபமாக உடையவன் என்கிறாள். அதனால இவன் நினைப்பேன்னு கேட்டா பக்தர்கள்லாம் யாரெல்லாம் பாட்டு பாடுறாளோ பாட்டு பாடுறான்னு பகவானை வந்து போற்றி பாடுறாளோ அதனால இவாளெல்லாம் பார்த்தா சாதாரண ஆத்துல சோஸ்திரங்கள்லாம் சொல்லுவோம். அதனால பாட்டுகள்லாம் பாடுறோம். அதனால அதெல்லாம் யாருக்கு உகந்ததுன்னு கேட்டா பெருமாளுக்கு உகந்தது. அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா முதல்ல காத்து நிற்பானாம். அதனால
அப்படிதான் பாடுறாளாம். அதனால மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலாப்பைகள் உரைப்பானே இங்கே போதலைக்கான். அதனால அந்த காண்பீரேன்னு சொல்லி பாசுரங்கள் நாச்சியாதிரமலை விசேஷ அனுபவம். நாச்சியாதிரமலை அனுபவிச்சுட்டே போகலாம், பின்னாடி பார்ப்போம். அதனால அப்படி பக்தர்களிடத்தில் மயங்குவதை போல் தன்னையும் பக்தர்களிடத்தில் மயங்குவதே செய்கிறான் என்று அதனாலதான் சொல்லலாம். அதனால இந்த வார்த்தை போட்டதற்கு இதெல்லாம் அர்த்தம். மாலே மணிவண்ணா. அதனால திறமை இல்லாத குழந்தைகளா என்ன பண்ணோம்? திறமை இல்லாத குழந்தைகள் நாங்கள், நீ எங்களிடம் அவசியம் வாத்சல்யத்தை காட்டுவாயாக. அதனால நாங்கள்லாம் திறமை இல்லாத குழந்தைகள், நாங்கள்லாம் இப்படின்னு கேட்டால் வாத்சல்யத்தினை எங்கள்கிட்ட காட்டணும். எங்களுக்கெல்லாம் ஒரு திறமையும் கிடையாது, சாஸ்திரங்கள்லாம் படிக்கல. அதனால எங்கள்லாம் அறிவில்லாத ஆய்குலத்தில் பிறந்தவர்கள், அதனால சாஸ்திரங்கள்லாம் படிக்கல, எங்களுக்கு எந்த திறமையும் கிடையாது. அதனால நீ என்ன பண்ணன்னு கேட்டால் வாத்சல்யத்தை எங்களிடம் காட்டுவாயாகன்னு சொல்லலாம். மாலே மணிவண்ணா, கண்ணா நாங்கள்லாம் ஆயர்வாடி பெண்களாக பிறந்த காரணம் என்னன்னு கேட்டால், இப்போது துர்பிக்ஷம் ஏற்பட காரணம் என்ன? இது எங்களிடம் ஏற்பட்ட மோகத்தால் விளைவு என்று தெரிகிறது. அதனால முன்பு நெடுமாலே சொன்னா இப்ப மாலேன்னு சொல்லலாம். அதனால நாங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால முன்பு நெடுமாலேங்கிறான், இங்க மாலே மணிவண்ணான்னு கூப்பிடலாம். அதனால கண்ணா உனக்கு பிரிய வசுதேவர் அவருக்கு பிரியர். அதனால கண்ணன் யாருக்கு? கண்ணா உனக்கு யார் பிரியர்னு கேட்டா வசுதேவர். அவருக்கு பிரியவர் யாருன்னு கேட்டா நந்தர். வசுதேவருக்கு பிரியமான இருக்கக்கூடிய நந்தர். அவர் சம்பந்தம் உடையவர்கள் நாங்கள். அதனால நாங்கள்லாம் என்னன்னு கேட்டா நாங்கள்லாம் அவரோட சம்பந்தம் உடையவர்கள். அதனால் எங்களிடம் முகம் காட்டினாய் என்றோம். அதனால் எங்கிட்ட முகம் காட்டினாய். இப்போது அது இல்லை. அதனால என்னன்னு கேட்டா எங்க பாராமுகமா இருந்தேன்னு சொல்லுவா இல்லையா? அதனால பாராமுகமா இருந்தா, அதனால இப்போது அது இல்லை, நேராகவே எங்களிடம் மோகம் கொண்டுள்ளா. அதனால நீ எங்கிட்ட நேராகவே எங்களை பார்த்த உடனே வாரி முற்றம் பழகி ஆழ்வார் எப்படி முழுங்கணும்னு பார்க்குற மாதிரி நீ என்னன்னா நாங்கள் சொல்லதெல்லாம் பார்த்து எங்களை முழுங்குற மாதிரி உன்னோட திருக்கண்களால் பார்த்து நிற்கு. அதனால எங்கள்கிட்ட நீ நேராகவே மோகம் கொண்டுள்ளா. அதனால ஒரு நொடியும் பிரிவை தாங்காதவன் நீ. அதனால சும்மா பார்த்துனுக்கே தவிர வாயால சொல்றே தவிர எங்களை விட்டு உன்னால ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால வாரிமுற்றம் பழகினா போல எங்களை நீ பார்த்துட்டே இருக்கு. உன்னோட கடாட்சம் எங்களை மேல இருக்கு. நீ எங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட உன்னால பிரிந்திருக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியுங்கிறாளாம். அதனால மாலே மணிவண்ணா. அதனால மணிவண்ணான்னு சொல்லிட்டே போலாம். இன்னும் ரத்தினம் போலும் கண்ணாடி போலும். அதனால எப்படி இருக்கிற சுரூபம் உடையவன். அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா ரத்தினம் போல இருக்கு. முன்னாடி பாசுரங்கள்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ரத்தினம் போலும் இருக்கானாம். கண்ணாடி பளிச்சுன்னு இருப்பான். பெருமாளை பத்தி நிறைய வர்ணனை எல்லாம் பண்ணோம். அப்படி ஆண்டாள் பாசுரத்தில் முன்னாடி பாசுரத்தை பார்த்தோம். அப்படி ரத்தினம் போலும் அப்படி சுரூபம் உடையவன். ஆக உள்ளிருக்க மோகம் இங்கு நன்கு. அதனால இதெல்லாம் வெளியில இருக்கு, உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படின்னு கேட்டா இதனால பளிச்சுன்னு இருக்கிறதுனால கண்ணாடி போல் இருக்கிறதுனால, கண்ணாடி போல் இருந்தா கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம் இல்லையா? நின்னோட நம்மளோட முகம் பிரதிபலிக்கும். அதனால இந்த குணங்கள்லாம் என்னன்னு கேட்டா நீ அப்படி இருக்கிறதுனால வெளியில பிரதிபலிக்கிறது. அதனால மாலே மணிவண்ணா. கோபாலம் செயல் பார்த்தா ஹரிணீல சிலா விபங்கலீலா சொல்றாரு இல்லையா தேசிகன், சுவாமி தேசிகன். அதனால ஹரிணீல சிலா விபங்கலீலா என்று சுவாமி தேசிகன். அதனால இந்திர நீலக்கல்லிலே மிகவும் அழகானது. கல்லுல பார்த்தா இந்திர நீலக்கல்ல பார்த்தா நீலக்கல்லே மிகவும், அந்த கல்லெல்லாம் பார்த்தா நீலக்கல்லே மிகவும் அழகானது. அதை உடைச்சு பார்த்தா என்னன்னு கேட்டா உடைப்பட்ட பாகம் பளபள ஜொலிக்கும். அதனால எம்பெருமான் பார்த்தா அப்படி அதே போல் எம்பெருமானுடைய மூர்த்தியும் அதனால அப்படி பளபளன் இருக்காளாம், விசேஷமா அனுபவிக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட ரத்தினம் போலம் கண்ணாடி போலம் இருக்கிறனே உன்னோட குணங்கள்லாம் பார்த்தா அதில் பிரதிபலிக்கிற மாதிரி உன்னை பார்த்தாலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த எல்லாத்தையும் எங்களால் பார்க்க முடியாது. அதனால எங்களோட பிரிவை நீ தாங்காம இருக்குங்கிறது பார்த்தாலே தெரியுது. நீ சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லைங்கிறாலும். அதனால மாலே மணிவண்ணா மார்கள் நீராடுவான் மேலையார் செய்வன்கள். நாங்கள்லாம் என்னன்னு கேட்டா பெண் பிள்ளைகள். நாங்கள்லாம் பெண் பிள்ளைகள். அதனால எங்களுக்கு என்னன்னு கேட்டா இடதுகை தெரியாது, வலதுகை எதுவும் தெரியாது. அறிவந்தம் இல்லாத ஆய்குலத்து பெண்கள் நாங்கள்லாம். அதனால என்பதை அறியாதவர்கள், சாஸ்திர நூல்களை கற்றவர்கள். சாஸ்திரங்கள்லாம் எங்களுக்கு படிக்க தெரியல, நாங்கள்லாம் வேதங்கள்லாம் படிக்கல. ஸோ அதனால எங்களுக்கு எந்த விதமான சாஸ்திரங்களும் தெரியாது. ஆனா வேதம் தர்மம் சாஸ்திரம் முதலியவர்கள் நாங்கள் அறியோம். ஆனா என்னன்னு கேட்டா பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா. வீட்டில் பார்த்தா பெரியவாள்லாம் சொல்லுவா இல்லையா, இதெல்லாம் விசேஷம், அதெல்லாம் பண்ணுங்க, சாஸ்திரப்படி பண்ணுங்க, காலம் எழுந்திருக்கோங்க, விளக்கேற்று வைங்கோ, பெருமாளை செய்வீங்கோ. பெரியவாள்லாம் என்ன பண்ணுவோம், ஆத்துல சின்னவாளுக்குலாம் நிறைய ஆத்துல இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா. ஆத்துல என்னெல்லாம் பண்றோங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. அதனால நாங்கள்லாம் என்னன்னா இதெல்லாம் படிக்கலைன்னா கூட எங்கள் பெரியவர்கள் இதை அனுஷ்டானம் செய்தபடியால் நாங்களும் அனுஷ்டிக்கிறோம். அதனால பெரியவா நிறைய இடத்துல பார்க்குறோம். அந்த ஆத்து வழக்கம் சொல்லிட்டு பண்ணுவான். கல்யாணத்தெல்லாம் பார்க்குறோம், சடங்குகள்லாம் பார்க்கும்போது, கல்யாணத்தில் பார்க்கும்போது வாத்தியார் ஏதாவது தப்பா பண்ணா கூட அங்கே வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவா, இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணலேன்னு கேட்பா. அவர் எப்படின்னு கேட்டால் எங்காத்த வழக்கம் இதுதான் சொல்லுவோம் இல்லையா. அதனால அவளோட பெரியவாள்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதனால அந்த வழக்கத்தை அனுஷ்டானம் பண்ணுவா. எங்காத்த வழக்கம் கேட்பா, உங்காத்த வழக்கம் ஏதாவது உண்டான்னு கேட்டு வாத்தியார்கள்லாம் கேட்பா. பண்ணி வைக்கும்போது கல்யாணம் பண்ணும்போது உங்காத்த வழக்கம் இருந்தால் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கோம்பா. அதனால அப்படிப்பட்டவர்கள் நாங்கள்லாம். அதனால எங்களோட பெரியவர்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டா இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணா
அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதனால அனுஷ்டானம் செஞ்சபடினால நாங்கள்லாம் அதெல்லாம் அனுஷ்டிக்கிறோம். அதனால முன்னோருக்காக செய்வதே தர்மம் என்று மட்டும் நாங்கள் அறிந்தவர்கள். முன்னோர் என்ன சொல்லாலும் அதனால என்னன்னு கேட்டா மேலையார் செய்வனகள் அவெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதை நாங்கள் திருப்பி கேட்க மாட்டோம். இதெல்லாம் பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும். அதனால நிறையா இப்போ லேட்டஸ்டான அனுஷ்டானங்கள்லாம் நிறையா பார்க்குறோம். அதனால விழுப்பு தீட்டிலேருந்து பார்த்தா எச்ச பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறையா விஷயங்கள்லாம் பார்த்து பெரியவாள்லாம் இப்போ ஆற்றுல இருக்கிற பெரியவாள்லாம் சொல்லுவா. சின்னவாளை பார்த்து சொல்ல இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு. நாங்கள் எதுக்கு பண்ணணும். அதனால பெரியவாள் சொன்னதை ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவளுக்கு இப்போ இருக்கிறவாளுக்கு தெரியல. அதனால மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தில் நாங்கள்லாம் கேட்டோம். வேண்டுவன கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பாலனவன் அத்துன் பாஞ்ச சன்னியமே. அப்படிப்பட்ட பாலன ஞானத்தை எல்லாம் கண்ணனை பார்த்து சொல்லலாம். ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பாலனவண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையவனே சாலப்பெரும்பறையை கேட்கிறாளாம். ஞானத்தை எல்லாம் நடுங்கக்கூடிய என்னன்னு கேட்டா பெண்கள் பட்டியல் போட்டு சாமான்லாம் கேட்கிறாங்க. சாமான்லாம் மளிகை சாமான்லாம் வாங்குறோம் இல்லையா, மாதம் மாதம் பட்டியல் போடுற அந்த மாதிரி இவாள்லாம் கேட்குறாளாம். எதுக்கோசரம் வந்திருக்கோம், நாங்கள் சாமக்கிரியெல்லாம் வாங்க வந்திருக்கோம். அதனால விரதம் இருப்பதற்காக வந்திருக்கோம், விரதத்தை முடிப்பதற்காக வந்திருக்கோம். பாதியில் கண்ணன் கிடைச்சானேன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண வேண்டிய விரதத்தை முடிக்காமல் இருக்க முடியாது. அந்த விரதத்திற்கு சில சாமான்கள்லாம் வேணும். அதனால சாமக்கிரியெல்லாம் வேணும், நிஷ்டு போடுறாளாம். அதனால இங்கு 6 பொருள்கள் கேட்கப்படுகின்றன. முதல்ல 6 பொருள்கள் கேட்கிறாளாம். என்னன்னு கேட்கிறா முதல்ல காட்டா இங்க 6 பொருள்கள். முதல்ல சங்கம். அதனால அங்கதான் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. அப்படிப்பட்ட சங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஞானத்தை சங்கநாதம் முழங்கினோடனே அங்க ஞானத்தை எல்லாம் நடுங்கித்து இல்லையா. மகாபாரதத்துல கிருஷ்ணன் சங்க ஊதினோடனே எப்படி நடுங்கித்து இல்லையா. ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலனவுண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையவனே சாலப்பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆளுநிலையா எருளேலோரம்பாவாய். அதனால சாலப்பெரும்பரை, அப்புறம் பல்லாண்டு இசைப்பவர், கோல விளக்கு, குடியே, விதானமே இதெல்லாம் கேட்கிறாளாம். 6 விதமான விஷயங்கள்லாம் கேட்கிறாளாம். உற்சவ காலங்களில் பார்த்தா முதல்ல சங்கம் ஊதுவார்கள். முதல்ல பார்த்தா உற்சவத்தில் போனால் சங்கு வாத்தியம் ஊதின்னு போவார். திருச்சந்தம் எல்லாம் ஊதுவா, சங்கு ஊதுவா. அதனால பிறகு பறை என்று வாத்தியம். அதனால டப டப டபன் பறையெல்லாம் பரவாத்தியங்கள்லாம் வச்சுன்னு இப்போ நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது பாருங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் ஆண்டாளால் உருவாக்குனது அந்த வாத்தியங்கள்லாம். அதனால இப்போதான் ஏதோ இப்போ புதுசாக ஒரு வாத்தியங்கள்லாம் வச்சு நம்ம அதனால விசேஷங்கள்லாம் கொண்டாடுறோம். அதனால அது நிகழ்ச்சிகளாக நடத்துகிறோம். இப்போ அப்படிலாம் இல்லாமல் இதெல்லாம் ஆண்டாள் காலத்திலே வந்தது. அதனால உற்சவ காலங்களில் முதல்ல பார்த்தா பிறகு பறை என்ற வாத்தியம், அப்புறம் பிறகு பிரபந்த கோஷ்டிலாம் பார்க்க பெருமாள் திருவீதியில் ஏறும்போது பார்த்தா முன்னாடி பிரபந்த கோஷ்டிலாம் சொல்லிட்டு 4 திவ்ய பிரபந்தங்கள்லாம் முன்னாடி சொல்லிட்டு போவேன். பின்னாடி பார்த்தா வேத பாராயணங்கள்லாம் நடக்கும். அதனால பிரபந்த கோஷ்டி. பிறகு தீபம்னா நிறைய பெருமாளுக்கு தீவெட்டிகளாம் நெய் தீபங்கள்லாம் ஏற்றுன்னு போவா, தீவெட்டிகளாம் விளக்கெல்லாம் ஏற்றுன்னு போவா இல்லையா. அதனால தீபம். அது பிறகு துவஜம்னா எம்பெருமானுக்கு மேல் பகுதியில். அதனால என்னன்னு கேட்டால் பெருமாளுக்கு துவஜம் வேணும், அதனால கொடை. அப்புறம் எம்பெருமானுக்கு மேல் பகுதியிலும் வெயில் மழை தெரியாமல் இருக்க விதானம். அதனால என்னன்னு கேட்டால் பெருமாள் திருப்பதியில் பார்க்குறோம், பெருமாள் கொட்டாரம்னு சொல்லுவோம். திருப்பதியில் பெருமாள் பிரம்மோத்சவத்தும் போது எழுதும்போது பார்த்தா அப்படி ஒரு கொட்டாரம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்ல. அதனால பெருமாளுக்கு மேல் பகுதியில் பார்த்தா வெயில் மழை தெரியாமல் இருக்க விதானம். அதனால அந்த விமானங்கிற மாதிரி இருக்கும். அதனால மேல்கட்டு இருக்கும் சொல்லுவா இல்லையா. அதனால அப்படி மழையெல்லாம் பெய்யாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் விரதம்லாம் பண்ணும்போது மழையெல்லாம் பெய்யாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய வெயில் மழை தெரியாமல் இருக்கணும்னு அங்கே விதானம் வேணும் கேட்கலாம். இங்கே பெண்கள் விரதம் அனுஷ்டித்தபடியால் எம்பெருமானின் அருள் கேட்கலாம். பெண் கோஷ்டி இவாளெல்லாம் விரதம் இருந்ததுனால இவாளெல்லாம் கேட்கக்கூடியது கேட்கிறாளாம் பெருமாள்கிட்ட. அதனால கோல விளக்கே குடியே விதானமே. அப்படிப்பட்ட பெண் கோஷ்டிகள் இவள் குடியே விதானமே ஆளு நிலையாய் அருளேலோரம்பாவா என்று விசேஷமாக இந்த இந்த என்னென்ன பொருள்கள்லாம் கேட்டால் அதை பற்றி அப்படிப்பட்ட ஆளு நிலையாய் அருளேலோரம்பா அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அருளக்கூடியவன் யாருன்னு கேட்டால் இந்த எம்பெருமான். அதை பற்றி மேலே பார்த்துன்னு அடுத்த பாசுரத்தை நாளைக்கு கூடாரே வெல்லம் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு அம்பனம். நாளைக்கு செலிப்ரேஷன் டே. அதனால விரதங்கள்லாம் இன்னையோட முடியறது. விரதங்கள்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு பெருமாள்கிட்ட போய் செலிப்ரேஷன் டே சொல்லுவான் இல்லையா. அதனால 30 நாட்கள் இவாள்லாம் விரதம் இருந்து அந்த 2வது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமுன்னம் பாசுரத்தில் விரதங்கள்லாம் இருந்து இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் பாலுண்ணோம், நெய்யண்ணோம், பாலுண்ணோம், நாட்கால நீராடி எல்லாம் சொல்லலாம் இல்லையா. அதெல்லாம் பிரேக் பண்ண போகக்கூடிய பாசுரம் என்னன்னு கேட்டால் அது காரணம் என்னன்னா விரதம் இருந்தால் கண்ணன் கிடைச்சாச்சு, கண்ணனோடு சேர்ந்தாச்சு, கண்ணன் கேட்டாச்சு, கண்ணன்ட்டை வாழ்லாம் இதெல்லாம் கேட்கக்கூடிய பொருள்கள்லாம் அவன் கொடுக்க போகிறான். அதனால அந்த விரதம் முடிய போகக்கூடிய பாசுரம் நாளைக்கு கூடார வெல்லும் சீர் பாசுரம். அதனால எல்லாரும் சேர்ந்து கூடார வெல்லும் சீர் கூட செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய பாசுரம் நாளைக்கு. அதனால நம்மளும் எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு செலிப்ரேட் பண்ணலாம். அதனால இதோட பாக்கிய
இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய பாக்கி விஷயங்கள்லாம் நாளைக்கு பார்த்துட்டு மேலே கூடார வெல்லும் சீர் பாசுரத்துக்கு போகலாம். சதம மணிநீலா சாரு கல்காரகஸ்தா தனவர நமிதாங்கீத அந்திரவா செல்ல சிந்துவம் அழகவனிகிராபி சக்பிதா கிருஷ்ணநாதா விரசது ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா திருவாடி பூரத்து ஜெகத்வதித்தாழ்வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதொரு மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணு உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.